இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 10ஆம் வகுப்பு ஓல்டு புக், அதாவது பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய வினாக்களை நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த வினா தொகுப்புல முதலாவதாக ஒரு வினா, மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த ஒரு நூல். வாழ்வியல் நெறிமுறை அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல், நாலடியார் அறநூல், நான்மணிக்கடியும் அறநூல், திருக்குறளும் அறநூல். சரிங்களா? இது மூத்துல நம்ம எடுத்த உடனே சொல்லிடலாம் திருக்குறள். ஏனென்றால் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும். இயற்கை வாழ்வில்லம், ஒரு வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் இந்த மாந்தர் இனத்திற்கே மிகப்பெரிய வாழ்வியல் நெறிமுறைகளை, மிகச்சிறந்த வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்து இயம்புகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா திருக்குறள். இதற்கு ஈடு இணை கிடையாது. சரிங்களா? அப்போ ஒண்ணுக்கு ஆப்ஷன் சி, திருக்குறள் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகச்சாலை வேண்டும் நாட்டில். அதாவது புத்தகச்சாலை கேட்கிறாங்க. லைப்ரரி, நூலகம், பண்டகச்சாலை, சுவடியகம், ஏடகம், அப்படி பல பெயர்ல சொல்லுவாங்க. பண்டாரம், பண்டகச்சாலை, பண்டாரம், சுவடியகம், அதுக்கப்புறம் ஏடகம், லைப்ரரி, நூலகம் போன்ற பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது இல்லையா? அதை தான் சொல்றாரு புத்தகச்சாலை. பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் வளர்ச்சி என்ற ஒரு பாடல்ல சொல்றாரு. இது எந்த நூல்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள். பாரதிதாசன் கவிதைகள் இந்த நூல்ல இதான் அழகா சொல்றாரு பாரதிதாசன். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டும் எனில், புதுவாழ்வு வாழ வேண்டும்னா அதுல முதல்ல என்ன வேண்டும் சொன்னா புத்தகச்சாலை வேண்டும். அறிஞர் அண்ணா கூட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு வீட்லயும் புத்தகச்சாலை வேணும், பொருள்கள் இருக்கிறதோ இல்லையோ ஒரு புத்தகம் இருக்க வேண்டும், புத்தகச்சாலை இருக்க வேண்டும்னு சொல்லிடுறாரு. வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலை வேண்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். அதுபோல பாரதிதாசன் புதுவாழ்வு வேண்டும் எனில் புத்தகச்சாலை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னுடைய தமிழ் வளர்ச்சி பாடல்ல. அப்ப ஆப்ஷன் பி, பாவேந்தர் பாரதிதாசன் என்பது இங்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வெண்பாவின் அடிவரையறை என்ன? வெண்பாவினுடைய அடிவரை. இப்போ நம்ம பொது இலக்கணம் தெரிஞ்சுக்கோம். வெண்பாவினுடைய பொது இலக்கணம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 அடி முதல் 12 அடி. சரிங்களா? அதாவது 2 அடி முதல் 12 அடி வரை வரும். லைன்ஸ், அடின்றது லைன் சொல்லுவோம். சரிங்களா? இதுல களிவெண்பா மட்டும் 13 அடி வரும். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ 2 அடி முதல் 12 அடி வருவதுதான் வெண்பா. அதுக்கப்புறம் ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடி நார்ச்சிராய் வருவது வெண்பா. அதாவது ஒரு வெண்பா எடுத்துக்கிட்டோம்னா ஈற்றடி முச்சீராய், அதாவது இறுதி சீர் 3 சீர்ல வரும். 1 2 3. ஏனைய அடி நார்ச்சிராய் வரும். சரிங்களா? மீதி இருக்குது. உதாரணத்துக்கு திருக்குறள் எடுத்துங்க வெண்பாவில். சரிங்களா? இதை தான் அங்க சொல்ல வராங்க. ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடி நார்ச்சிராய் வரும். அதுக்கடுத்து 2 முதல் 12 அடி வரை வரும். களிவெண்பா மட்டும் 13 அடி வரும். அதுக்கப்புறம் நாள் மலர் பிறப்பு காசு கொண்டு முறியும் இறுதிச்சீர். இதனுடைய இறுதிச்சீர் இருக்கு இல்லையா, அந்த செயலினுடைய இறுதிச்சீர் நாள் மலர் பிறப்பு காசு கொண்டு முறியும். இந்த அலைக்கட்டு வாய்ப்பாலாம் நம்ம தெரியும், படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்பலோசை பெற்று வரும். சரிங்களா? செப்பலோசை பெற்று வரும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தா, இந்த முறைகளில் எழுதப்பட்டிருந்தா அது வெண்பா என்று அறியலாம். அப்போ 2 அடி முதல் 12 அடிகள் வரை வரும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஒரு பொறுத்துகை கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். மடக்கொடி. சரிங்களா? இது என்னன்னு கேட்கறாங்க. இப்போ மடக்கொடி என்பது இங்க என்ன நான் விளக்கம் கொடுக்க போறேன்னா அன்மொழி தொகைன்னு நான் சொல்ல போறேன். நேராவே பொருந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். 1 வேற்றுமை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகைன்னு சொல்லிட்டு 6 வகைப்படும். இந்த வேற்றுமை உருபோ, பண்பு உருபோ அல்லது பிற உருபுகளோ வெளிப்படையாக வராமல், அதாவது வராம இது அல்லாத உருபுகள் வெளிப்படையாக வந்துருந்துச்சுன்னா அதுக்கு என்னன்னு சொல்லணும்னா அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்னா, அதாவது வேற்றுமை உருபோ, பண்புருபோ, வேறு எந்த தொகைநிலை உருபுகளுடைய உருபுகளோ ஏற்காமல் எளிமையான வார்த்தைகளால் வருவதுதான் நம்ம அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். வேற்றுமை உருபு இருக்காது, ஓம உருபு இருக்காது, பண்பு உருபு இருக்காது. இது இல்லாம வரக்கூடிய சொற்களை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மடக்கொடி என்பது அன்மொழி தொகை. தடக்கை, இந்த தட என்ற வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா உரிச்சொல். அதாவது பாத்தீங்கன்னா சால, தவ, நனி,
உரு, சரிங்களா, கடி, தட, மா, இதெல்லாம் வந்து உரிச்சொற்கள். இந்த வார்த்தைகளை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் உரிச்சொல் தொடர். அப்போ 1 2 சரிங்களா, நேராகவே பொருந்திருக்கு. அவ்வூர், அதாவது இந்த இவ்வூரில் கிடையாது. இவ்வூர்னா இங்க அதாவது கிட்ட அருகில் இருக்கிறத சொல்லுவோம். இது வந்து அவ்வூர்ன்றது வந்து சேய்மை, தொலைவில் சொல்றோம். அதனால இது சேய்மை சுட்டு. சரிங்களா, ரைட். 3. அடுத்தது என்பதி, 6ஆம் வேற்றுமை தொகை. ஐயாள்கு, இன், அது, கண். இப்போ 2ஆம் வேற்றுமை 3 4 5 6 7. இப்போ 6ஆம் வேற்றுமை அது எனது பதி அப்படின்னு வரும். அப்போ இதுவும் நேராகவே புரிந்திருக்கு. 4. ஆப்ஷன் டில சரியான விடைகள் இருக்கின்றது. சரிங்களா, மடக்கொடி அன்மொழி தொகை, தடக்கை உரிச்சொல் தொடர், அவ்வூர் சேய்மை சுட்டு, என்பதி 6ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா, அடுத்தது பாருங்க. ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பி திருவமுது செய்தருளியவர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அப்பூதியடிகள்னு ஒரு சிவபக்தர், முக்கியமா ஒரு திருநாவுக்கரசரை வழிபடுறவர். சிவன் என்பதை விட திருநாவுக்கரசரை கடவுளாக வழிபட்டவர்னு சொல்லுவோம். அந்த ஊர்ல திங்களூர், அந்த ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா திங்களூர். அந்த திங்களூர்ல இவர் செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல், அங்க இருக்கக்கூடிய பொருள்கள், அந்த தண்ணீர் குடம் எல்லாவற்றுக்குமே திருநாவுக்கரசருடைய பெயர் வச்சிருக்காரு. அன்னசாலையிலிருந்து எல்லாமே. அப்போ அதை கண்டு அந்த திருநாவுக்கரசர் அவர் இல்லத்திற்கு செல்கிறார். அங்க வந்து அவர் உணவருந்து சொல்கிறாங்க. அப்போ உணவருந்த செல்லும் பொழுது அவருடைய இந்த அப்பூதியடிகளுடைய மூத்த பிள்ளை வந்து வாழை இலை அரித்து வரும்போது அங்க ஒரு அரவத்தினால், அரவம்னா அது பாம்பு சொல்லுவோம், பாம்பினால் தீண்டப்பட்டு உயிரிழந்து விடுகிறான். அந்த உயிரிழந்த மகனை இவர் உயிர் தழை செய்தார். அந்த நிகழ்வை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றுகளாம் என்னும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பி திருவமுது செய்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா இங்க அப்பர். இப்ப இங்க அப்பர் என்றவர் யாருன்னு சொன்னா திருநாவுக்கரசர். சரிங்களா, இவருக்கு நிறைய பேர் இருக்கு. தர்மசேனர், இவருடைய இயற்பெயர் எதுனா மருநீக்கியார், தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாண்டக வேந்தர், இப்படி பல பெயர்களை உடையவர் தான் வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர். இவருடைய தமக்கையார் யாருன்னு சொல்லுவாங்கன்னா திலகவதியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இவர் என்ன இந்த திருப்பதியத்துல தேவார பாடல்கள்ல முதல் 3 பேர் பாடியிருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். இவர் பாடியது வந்து பாத்தீங்கன்னா 4 5 6 12 திருமுறைகள்ல 4வது 5வது 6வது திருமுறைகளை பாடியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா திருநாவுக்கரசர். சரிங்களா, ரைட். அடுத்தது பொருந்தியதை தேர்ந்தெடு. பொருந்தியதை தேர்ந்தெடுக்கன்னு கேட்கிறான். சரிங்க, தேசம், தேசம்ன்றது ஒரு பிளேஸ், இடவாகு பெயர். கரெக்ட். தேசம் என்பது ஒரு நாடு, அது இடம் பெயர். அறிந்து, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அறிந்து இத்து கூட்டல் ஊ, ஊ வந்து வினையச்ச விகுதி. அப்போ இது வினையச்சம், இதுவும் சரி. கரகமலம், கர கையில் இருக்கக்கூடிய கமலம், கரகமலம்னு சொல்லியிருக்காங்க. கமலகரம்னு சொன்னா சிறந்த சொல் முன்னாடியும் கரம் நம்மளுடைய கைகள் பின்னாடியும் வந்துச்சுன்னா ஒரு பொருளை அதை விட சிறந்த பொருளோடு ஒப்புமைப்படுத்துவது ஓமை தொகையா வரும். இங்க கரமும் கமலமும், அதாவது உவமையும் உவமேயமும் ஒன்று போல சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது உருவகம் தான். சரிங்களா, உவமையும் ஓமேயமும் ஒன்று என்பது போல் கூறுவது உருவகம், இது சரி. அப்புறம் பொழிந்தெழிய, இப்ப ஏன் பாருங்க, ஈ கூட்டல் ஆ. இந்த ஆ வந்து பாத்தீங்கன்னா பெயரச்ச, பெயரச்சம் வரணும். ஆனா வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வினையச்சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ 1 2 3 சரி, 1 2 3 சரி. ஆப்ஷன் ஏ சரின்னு வச்சுக்கலாம். இங்க 2 விட்டு இருக்காங்க, நம்ம சேர்த்துக்கலாம். 1 3 2, 1 2 3, இது 3மே சரி. இது வந்து பாத்தீங்கன்னா பொழிந்தெழிய என்பது வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சம் வர வேண்டும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினையச்சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆப்ஷன் ஏல கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க அங்க. சரிங்களா, கொஸ்டின் பேப்பர்ல 1 2 3. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது முற்று பெறாத வினை சொற்கள் டேஷ் எனப்படும். முற்று பெறாத வினை என்னன்னு கேட்கிறாங்க. எச்சம். முற்று பெற, இப்ப வினை முற்றுனா படித்தான், இந்த வினை முடிஞ்சு விட்டது, இதுதான் வினை முற்றுன்னு சொல்லுவோம், முடிந்த வினைன்னு சொல்லுவோம். இங்க முற்று பெறாத வினை சொற்கள்னா இப்ப உதாரணத்துக்கு பாருங்களா, வந்து முடியல, ஓடி முடியல, இதுக்கு பக்கத்துல இன்னொரு பெயர் சொல்லோ வினை சொல்லோ வந்தாதான் முடியும்.
இப்ப இங்க ஓடி நின்றான். இப்ப ஓடிய இப்ப ராமன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இங்க இது பெயர், இது எச்சம், பெயர் எச்சம்னு வந்துடும். இப்ப வந்து சென்றான், இது வந்து வினைச்சொல், வினைமுற்று, வினை, இது எச்சம், வினை எச்சம். இந்த எச்ச சொல்லுக்கு பக்கத்துல வினைச்சொல் வந்தா வினை எச்சம், பெயர் சொல் வந்தா பெயர் எச்சம். அப்ப எச்சம் என்பது முற்று பெறாத வினைச்சொற்களுக்கு பேர் தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, மிக முக்கியமான ஒரு வினா. இந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. பாடல் வரிகள் கொடுத்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. தீம்பிழி எந்திரம்னா கரும்புச்சாறு, தீம்பிழினா அப்ப இனிப்பு, இந்த வெள்ளம் சொல்றோம் இல்லையா, அதுதான் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. அப்ப அது எந்த மூலப்பொருள் இருந்து எடுக்கிறாங்கன்னா கரும்பு. அந்த கரும்பு பிழியக்கூடிய அந்த எந்திரம் அந்த காலத்திலே இருந்திருக்குன்னு ஒரு நூல் சொல்லுது. அந்த நூல் எந்த நூல்னா பதிற்று பத்து. சரிங்களா? எப்படின்னா பந்தல், தீம்பிழி எந்திரம் பந்தல் பதிற்று பத்து. ஞாபகம் வச்சுங்க, உங்க ஞாபகத்துக்காக சொல்றேன். சரிங்களா? அப்போ 3, 1க்கு 3. அந்த கேணியும் எந்திர கிணறும். எந்திர கிணறு இருந்துச்சு, அந்த கிணற அவ்வளவு அழகா சொல்றாங்க, எந்திர கிணறுன்னு சொல்றாங்க. எந்திரனா இப்ப இருக்கக்கூடிய மெஷின். அப்பவே அந்த போர் துளையிடும் அந்த தொழில்நுட்பத்தை செய்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த கேணியும் எந்திர கிணறும் என்று சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்கிறாங்க. பெருங்கதை. பெருங்கதை என்ற நூல் தான் இந்த தகவலை சொல்லுகிறது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாற்றார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு சொன்னா திருமந்திரம். சரிங்களா? திருமூலர் ஏற்றிய திருமந்திரம். அப்ப 4. புல்லாகி பூடாய், புகழ்பெற்ற ஒரு பாடல் வரி. புல்லாகி பூடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா திருவாசகம், மாணிக்கவாசகருடைய திருவாசகம். அப்போ 2. இதெல்லாம் எங்க சரியா பொருந்ததுன்னு பாத்தீங்கன்னா தெரிவு B-ல கரெக்டா பொருந்தது. அதனால ஆப்ஷன் B சரியான விடை. அடுத்தது பாருங்க, எந்த வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறினார்? முதல் வட்டமேசை மாநாடுல சொல்றாங்க. முதலாம் வட்டமேசை மாநாடு 1930 நடந்தது. அந்த வட்டமேசை மாநாட்டில் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஏழை மக்களினுடைய இந்த பிரதிநிதியாக, உறுப்பினராக, அவர்களின் ஓல குரலாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். எந்த மாநாட்டில்னா முதலாம் வட்டமேசை மாநாடு 1930. சரிங்களா? அப்போ முதலாம் வட்டமேசை மாநாடு அம்பேத்கர் பேசினார். அடுத்தது பாருங்க, பேச்சுக்கலையினுடைய கூறுகளில் பொருந்தாதவற்றை தேர்ந்துங்க. பேச்சுக்கலை என்பது 64 ஆயக்கலைகள் 64 சொல்றேன். அதுல பேச்சுக்கலையும் ஒண்ணு. அதனுடைய முக்கூறுகள்னு சொல்லுவாங்க, பேச்சினுடைய முக்கூறுகள்னு சொல்லுவாங்க. எடுத்தல், தொடுத்தல், முடித்தல், இதுதான் அந்த 3 கூறுகள். இங்க அளத்தல் என்பது இங்க வராது. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? பேச்சுக்கலையின் கூறுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும்னு சொன்னா அளத்தல் தான் பொருந்தாதது. ஏனென்றால் முக்கூறுன்றது வந்து பாத்தீங்கன்னா எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். இது தொடக்கம், இது இறுதி, இது நடுப்பகுதி. சரிங்களா? ஆப்ஷன் B தான் சரியான விடை. அடுத்தது பாருங்களேன், சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுகன்னு கேட்கிறாங்க. திருக்குறள்ல வரக்கூடிய வார்த்தை உள்ளூர் பயன்மரம் பழுத்ததை போன்று. உள்ளூர் பழுத்ததை போன்ற பயன்மரம், இது கண்டிப்பா வராது. பயன்மரம் உள்ளூர் பழுத்ததை போன்று, இதுவும் வராது. பயன்மரம் போன்று உள்ளூர் பழுத்ததை, இதெல்லாம் அந்த சொற்றொடரே தெளிவாக இல்லை, அதனால அது எதுவுமே வராது. இதுதாங்க சரிட்டு, உள்ளூர் பயன்மரம் பழுத்ததை போன்று. சரிங்களா? இதுதான் சொற்றொடர்ல சரியா வரும். நடு ஊர்ல பயன் தரக்கூடிய, கனி தரக்கூடிய அந்த மரம் பழுத்து காய்த்து தொங்குகின்றது போல அப்படின்ற ஒரு பொருள்ல வரும். சரிங்களா? ஆப்ஷன் A சரியான விடை. அடுத்தது பாருங்களேன், ஒரு கலைச்சொல் கேட்டிருக்காங்க. இது வந்து திரைப்பட கலை அப்படின்ற ஒரு பாடத்துல வரும். மோஷன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இயக்கப்படம். இந்த இயக்கப்படத்தை வந்து நம்ம என்னன்னு சொன்னா அனிமேஷன் சொல்லுவோம். இயக்கப்படம், மூவிங். இது வந்து இயங்குரு படங்கள். இதுதாங்க மோஷன் பிக்சர்ஸ்ன்றது. இயங்குரு படங்கள், இயங்கக்கூடிய உருவம் இயங்கக்கூடிய படங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மோஷன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அனிமேஷனே இயக்கப்படம்னு சொல்லுவோம். விளக்கப்படத்தை வந்து அந்த பிரீஃப் நம்ம இந்த இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் போடுறது, இதெல்லாம் விளக்கங்கள்.
ஒரு ஒரு கருத்தை பற்றிய பல வகையான விளக்கங்களை தான் நம்ம விளக்க படங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? டெஃபினேஷன் கொடுக்குறது. சரிங்களா? அப்போ இந்த மோஷன் பிக்சர்ஸ் என்பதனுடைய கலைச்சொல்லாக்கம் தமிழ் சொல் வந்து பாத்தீங்கன்னா இயங்குறு படங்கள். ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்தது பாருங்க, நிற்றி இன்று என்புக்கு நெடியவன் தொழுது தம்பி என்று அழைக்கப்படுபவன் யார்? இதுல நெடியவன் என்று அழைக்கப்படுவன் இதுதான் கேள்வி. இது வந்து கம்பராமாயண பாடல் வரி. கம்பராமாயண பாடல் வரி கம்பர் எழுதியிருப்பாரு, 6 காண்டங்களை கொண்டது. இதுல நெடியவன் என்று அழைக்கப்படுபவன் ராமன். நிற்றி ஈண்டு என்று புக்கு, புக்குன்னா புகுந்து, நெடியவன் தொழுது தம்பி, நெடியவனை தொழுது அப்படின்னு சொல்றான். தம்பி நிக்கிறான். யாருன்னு சொன்னா அதாவது லட்சுமணன் தான் தம்பி. அங்க நெடியவன் என்றது ராமன். குகன் வந்த செய்தியே சொல்றான், உங்களை பார்ப்பதற்கு குகன் வந்திருக்கிறான்னு சொல்லி. அப்ப அதை தான் இங்க கேட்டிருக்காங்க, நெடியவன் என்றால் ராமன். அடுத்தது பாருங்களேன், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஒரு அழகான ஒரு வினா, வெளிப்படை சொற்கள். எது வெளிப்படையான சொற்கள்? சொன்ன உடனே ஒரு பொருள் புரிந்து இருக்குனால இடுகுறி பெயர்களாக வருவது. இப்போ வெளிப்படை சொற்கள்னு சொல்லும் போது கல், மண், இதைதான் வெளிப்படை சொற்கள்னு சொல்லுவாங்க. அதாவது கல், மண், அதெல்லாம் ஆக்சுவலா இதெல்லாம் இடுகுறி பெயர். சொன்ன உடனே புரிஞ்சுக்கும். அடுத்தது இனங்குறித்தல். இனங்குறித்தல்னா ஒரு சொல்லு வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள தொடர்புடைய சொற்களையும் சேர்த்து பொருள் குறித்து வரும். இப்ப பாருங்களா, உதாரணத்துக்கு சோறு உண்டான்னு இருந்துச்சு. அவன் சோறு மட்டுமா சாப்பிடுவான்? இல்ல, சோறுக்கு இனமான அந்த குழம்பு, துவையல், பொரியல் இதெல்லாம் சேர்த்து தான் சாப்பிடுவோம். அப்ப அதுதான் இனங்குறித்தல். அதனோடு இனமான எல்லாத்தையும் குறிக்கிறது. சரிங்களா? அதை தான் இங்க சொல்றோம். வெற்றிலை தின்றான்னு சொல்றான். வெற்றிலை மட்டுமா தின்னா? வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அதனோடு இனமுடைய அதையும் தொண்டு தொட்டு அந்த பொருளாக்கி வருவதுதான் இனங்குறித்தல்னு சொல்லுவோம். அப்போ ஒண்ணு இதுலயே இருக்கு. குறிப்பு சொல். சரிங்களா? குறிப்பு சொல் வந்து பாத்தீங்கன்னா மாடு பால் கறந்தது. மாடு என்பது அக்ரிணை பொது பெயர். அக்ரிணை பொது பெயர். இது ஆண், இது காளையும் குறிக்கும், பசுவையும் குறிக்கும். ஆனா இங்க பால் கறக்கிறது எது? பசு. அப்ப குறிப்பா பசுவை குறித்து வந்து. சரிங்களா? அதனாலதான் குறிப்பு சொல்ல சொல்றோம். அடுக்கு தொடரும். அப்ப 4, 3 எங்க இருக்கு பாருங்க? 4, 3. ஆப்ஷன் பி ல சரியான விடை இருக்கிறது. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுக்க. பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. செவி புக, வால் குழைத்து, கொலை புலி, பூதர புயம். இதெல்லாம் நம்ம நுணுக்கமா பார்க்கணும். அதாவது வால் குழைத்து என்பதுதான் அதுல சரி. ஏன்னா வாளை குழைத்து இங்க ஐ வந்திருக்கு. ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? அப்போ 2ஆம் வேற்றுமை சரியா பொருத்திருக்காங்க. ஆனா செவி புக இது தவறு. ஏனெனில் செவியின் கண் புக, செவியின் உள்ள, காதின் உள்ள. இப்ப செவியின் கண், அப்ப அந்த கண்ன்றது என்ன வரும்? ஐ, ஆல், கு, இன், அது, கண், 7வது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமையா வரணும். அப்ப இங்க இந்த தவறா இருக்கு. அடுத்தது பூதர புயம். பூதர புயம் என்பது ஓமை தொகை. பூதரம் போன்ற புயம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க பூதர புயம். அப்போ இதுவும் தவறா பொருந்திருக்கு. கொலை புலி, கொலை செய்வதை விரும்பும் புலி. விரும்பும் புலின்னு வச்சுங்க. இப்ப கொலையை ஐ, விரும்பும் புலி. அப்போ 2ஆம் வேற்றுமை உருவும், 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை மறைந்து வரும். 2ஆம் வேற்றுமை உருவும் மறைந்து வரும். உடன் தொக்க தொகை. இந்த கொலை செய்வதை விரும்புவது, அதனுடைய பயன் இங்கே வருகிறது, மறைந்து வருகிறது. அதனாலதான் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. 2ஆம் வேற்றுமை உருவுனா ஐ, பயன், அதனுடைய பயன் உடன் தொகை, உடன் வருது, தொக்கி வருது, மறைந்து வருது. அதை தாங்க சொல்றாங்க. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போ ஆப்ஷன் பி தான் இங்க சரியான விடை. மீதெல்லாம் தவறு. அடுத்தது பாருங்க, செழுஞ்சோலைகளின் இடையே அழகுற நடந்து செல்லும் காவிரி ஆற்றை சிலப்பதிகாரம் இசைப்பாட்டால் வாழ்த்துகிறது. சிலப்பதிகாரம் இசைப்பாட்டால் வாழ்த்துகிறது அந்த காவிரி பாயக்கூடிய அந்த பகுதிகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு சொற்றொடரை நம்மளுக்கு கொடுப்பவர் யாருன்னு சொன்னா ராபி சேது. இவர் தாங்க ராபி சேது தான் சொல்றார்.
சரிங்களா? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகின்ற ராபி சேது. இவருடைய நூல் தாங்க 1955 நினைக்கிறேன். இதுல தமிழின்பம் என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாக அறியப்படுகிறது. சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் தமிழின்பம், ராபி சேது. சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க ராபி சேது. இவர் தான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கார். செழுஞ்சோலைகளின் இடையே அழகுற நடந்து செல்லும் காவிரி ஆற்றை பற்றி சிலப்பதிகாரம் இசைப்பாட்டால் வாழ்த்துகிறது. சிலப்பதிகாரம் இசைப்பாட்டால் வாழ்த்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை அழகா சொல்றார். ராபி சேது, ஆப்ஷன் சி, ராபி சேது சரியான விடை. அடுத்தது பெருகு வளமதுரை காஞ்சி. நானே சொல்றேன், பெருகு வள என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படும் 10 பாட்டு நூல் எது? இன்னொரு குழுவும் கொடுத்துட்டாங்க, 10 பாட்டு நூல்னு சொல்றாங்க. அப்போ பெருகு வள என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவது பெருகு வளமதுரை காஞ்சி. அப்போ மதுரை காஞ்சி, சரிங்களா? மதுரை காஞ்சி தான் இது. மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்கள் ஒன்று. மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. அதுல 354 அடிகள் மதுரையை பத்தி மட்டுமே சொன்னோம். மாங்குடி மருதனார் இதை எழுதியிருப்பாரு. இதனுடைய பாட்டிட தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்க சார், இந்த மதுரை காஞ்சில மதுரை என்பது ஊர் பெயர், காஞ்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டனா, இந்த உலகம் நிலையாமை என்னும் பொருளை கொண்டது. இந்த உலகத்துல எதுவும் நிலை கிடையாது, வாழ்க்கையே ஒரு நிலையாமை, எல்லாமே நிலையற்றது தான் அப்படின்னு சொல்லத அதை அந்த கருத்துக்களை மிக ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு நூலாக கருதப்படுது. அப்போ அதனாலதான் அங்க பேரு காஞ்சி என்பதற்கு நிலையாமை என்ற பொருள் வைத்திருக்கிறார். சரியா? நிலையாமையை பற்றி குறிப்பிடும் ஒரு நூல். சரிங்களா? ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. விரல்கள் 10 மூலதனம் என்னும் பாடல் வரி யாருடையதுன்னு கேட்கிறாங்க. யாருடையது? சரிங்களா? தாராபாரதி. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10மே மூலதனம். சரிங்களா? இதுதான் இங்க சொல்றாரு. விரல்கள் 10 மூலதனம். அழகா சொல்றாரு பாருங்க. வெறுங்கை என்பது மூடத்தனம். வெறுங்கை, இது வெறுங்கைன்னு சொல்றது மூடத்தனம். ஆனா இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த விரல்கள் 10 தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய மூலதனம். இப்படி அழகான ஒரு விஷயத்தை சொன்னவர் தாராபாரதி. இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். சரிங்களா? கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. கவி ஞாயிறு, தாராபாரதி. சரிங்களா? ஆப்ஷன் சி தாராபாரதி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, புலி வசனித்த படலம் சீராபுராணத்துல எந்த காண்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்கிறாங்க. அதாவது புலி வசனித்த படலம் சீராபுராணத்துல எந்த காண்டத்தில் அமைந்திருக்குதுன்னு கேட்கிறாங்க. விலாதத்து காண்டம். ஒரு விஷயம் நாம வச்சுக்கணும், சீராபுராணம் என்பது 3 காண்டங்களை கொண்டது, 92 படலங்களை கொண்டது, 5027 பாக்கள், அதாவது விருத்த பாக்கள்னு சொல்லுவோம், அதாவது பாடல்களை கொண்டது. சரிங்களா? சீராபுராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். இவரை ஆதரித்தவர் வள்ளல் சீதகாதி. அவர் இறந்துட்ட பிறகு அபுல் காசிம் அப்படின்ற வள்ளல்களால் ஆதரிக்கப்படுகிறார். இவர் சீராபுராணத்தை எழுதி முடிக்கும் முன்பே இறந்து விடுகிறாரு. அதனால பனி அகமது மரக்கேயர் அப்படின்றவரு இந்த சீராபுராணத்தை எழுதி முடிக்கிறாரு. அதுக்கு சின்ன சீரா அப்படின்னு பெயர் வைக்கிறார். சின்ன சீரா அப்படின்னு பெயர் வைக்கிறார். சரிங்களா? இது நூலினுடைய வரலாறு. அது 3 காண்டங்களை கொண்டது. விலாதத்து காண்டம், இஜ்ரத்து காண்டம், நுபுவத்து காண்டம். இதுதான். சரிங்களா? விலாதத்து காண்டம் எனப்படுவது அவருடைய பிறப்பை பற்றி சொல்லும். நுபுவத்து காண்டம் அதனுடைய இடைப்பகுதி, செம்பொருள் காண்டம். அவர் தத்துவம் பெறுவது, அறிவு பெறுவது, இதெல்லாம் சொல்லுவோம். ஹிஜ்ரத்து காண்டம் என்பது செலவியர் காண்டம்னு சொல்லுவாங்க. மதினா மெக்கா அந்த இடம்பெயர்வை பற்றி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ விலாதத்து காண்டத்துல தான் இந்த புலி வசனித்த படலம் இருக்கிறது. சரிங்களா? ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்தது பாருங்க. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி எனவும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் கூறியவர் யார்? ஒரு மொழியில் அறிஞர் சொல்லியிருக்காரு, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று சொன்னவர் யாருன்னா மேக்ஸ். இவர் தாங்க சொன்னார் தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி.
அந்த மொழிக்கு ஒரு செழுமை இருக்கிறது, ஒரு வலிமை இருக்கிறது, ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த மொழி வந்து ஒரு மிகவும் பண்பட்ட ஒரு நாகரிகத்தை, ஒரு பண்பாட்டை நிலைநிறுத்தும் மொழியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னா மேக்ஸ் முல்லர். ஆப்ஷன் ஏ மேக்ஸ் முல்லர் என்பது சரி. சரிங்களா? இவங்களாம் மொழியாசிரியர்கள் தான், இருந்தாலும் இந்த கூற்றுக்குரியவர் மேக்ஸ் முல்லர். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எத்தனை காதைகளை கொண்டு அயோத்திதாச பண்டிதர் எழுதினாரு? 28 காதைகளை கொண்டு எழுதினார். புத்தரது ஆதிவேதம், ஆதிவேதம் என்ற நூலை. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அயோத்திதாசர் தன்னுடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன். இந்த அயோத்திதாசர் என்பது அவருடைய ஆசிரியர் பெயர். மிகச்சிறந்த புத்தரின் மீது ஈர்ப்பு கொண்டவர், மிகச்சிறந்த அறிஞர், பன்மொழி அறிந்தவர், பாலி மொழியில வல்லவர். சரிங்களா? மிகச்சிறந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி, தென்னிந்திய சமூக சீர்திருத்தவாதியாக அறியப்படுவர். அதாவது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. இவர் உருவாக்கின, எழுதிய அல்லது இவர் நடத்திய இதான் ஒரு பைசா தமிழன். சரிங்களா? ரைட். அடுத்தது, வயலின் வரப்புகளாக தமிழ் விடுத்தூதில் குறிப்பிடப்படுவன என்ன? தமிழ் விடுத்தூதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 268 கன்னிகளை உடையது. கன்னிகள் என்பது 2 அடிகளால் பாடப்படுவது. 2 அடியார். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு விண்ணப்பம் ஒன்று விளம்ப கேள் அப்படின்னு வரும் அந்த பாடல். 2 அடிகளால் தொடுக்கப்படும் மாலைக்கு பெயர் கண்ணின்னு சொல்லுவாங்க, 3 சுழி. அதுபோல எதுகையால் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது போல 2 அடிகளால் எழுதப்படும் ஒரு பா வகைக்கு பேர் தாங்க கன்னி. அதுபோல 268 கன்னிகளை கொண்டதுதான் தமிழ் விடுத்தூது என்ற நூல். இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. சரிங்களா? மிகச்சிறந்த ஒரு சிற்றிலக்கிய நூல். சிற்றிலக்கியம், தமிழ் விடுத்தூது சிற்றிலக்கிய நூல். இதுல வயலின் வரப்புகளாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஒரு வயலுக்கு 4 வரப்புகளும் தான் எல்லையாக அமையும். அதுபோல ஒரு பாடலை நீ ஏற்ற வேண்டும் என்றால் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பாவில் தான் ஏற்ற முடியும். அதனாலதான் அதை வயலின் வரப்புகள்னு சொல்றாங்க. வயலுக்கு மடைகளாக அங்க எதை சொல்லியிருப்பாங்கன்னா துறை, தாழிசை, விருத்தத்தை சொல்லியிருப்பாங்க. அதனால் விளையக்கூடிய 4 பொருள்கள் எதுன்னு சொன்னா அறம், பொருள், இன்பம், வீடு. சரிங்களா? அறம், பொருள், இன்பம், வீடு, அதை சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம், சித்தி, புத்தி, அகங்காரம். தமிழ் விடுத்தது என்ன சொன்னா நாற்கரணங்கள்னு சொல்லுது. நாற்கரணங்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சரிங்களா? இப்ப பாருங்களேன். துறை, தாழிசை, விருத்தம்ன்றது தமிழ் மொழியினுடைய 3 இனம். துறை, தாழிசை, விருத்தம். இதை மடையலா சொல்லுது. அறம், பொருள், இன்பம் என்பது பொருள், அதனுடைய விளைவாக நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் பயன்படுத்தணும். அதை நாற்பொருள்னு சொல்லுவோம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா 4 வரப்புகள். அடுத்து மனம், சித்தம், அகங்காரம். இது வந்து பாத்தீங்கன்னா நாற்கரணங்கள்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தமிழ் விடுத்தது அழகாக சொல்லுகிறது. இதுல சி தான் ஆன்சரு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. முல்லை நிலத்திற்குரிய பறவை யார்? முல்லை நிலத்துல, முல்லை நிலம்னா நீங்க பாத்துங்க, காடும் காடு சார்ந்த இடம். காடு சார்ந்த இடம். சரிங்களா? இப்ப பாருங்க, கிளி, மயில் மலைகள்ல இருக்கும். புறா பருந்து இது பாலை நிலத்துக்குரியது. சரிங்களா? நாரை, அன்னப்பறவைலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மருத நிலத்துல இருக்கக்கூடிய பறவைகள். இதுல இந்த காட்டுக்கோழின்னு வருது இல்லைங்களா, காடு. அதே மாதிரி மயில் காட்டுல இருக்கும். ஆப்ஷன் சி. காட்டுக்கோழி, மயில் ஆகியன முல்லை நிலத்திற்குரிய பறவைகள். சரிங்களா? ஆப்ஷன் சி. வேதனையாவும் மறந்தது பார் செடி வெற்றி கொண்டேந்திய போகுது. மிக அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. வேதனையாவும் மறந்தது பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. அதை நல்லா படிச்சு பாருங்க. வேதனையாவும் மறந்தது பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாட்டு எப்படி தொடங்கும்னா, இன்று இளைப்பார்வோம் என்றிருந்தால் வழியில் என்னென்ன ஆகுமோ ஓரிரவில்.
சென்று இளைப்பாறக முற்றெடுத்து அப்படின்னு அழகா சொல்லியிருப்பார். அதாவது இன்னைக்கு வேலையை முடிக்க வேண்டியதை நாளைக்கு செய்யலாம்னு நீ தள்ளி போட்டா இன்று இரவு என்னென்ன நேருமோ, அதனால உங்களது வேலையை இன்றே முடித்து விடு. நிற்க நேரம் இல்லை. இந்த பாடலுடைய தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா நிற்க நேரம் இல்லை. அழகாக ஒரு பாடலை எழுதியிருப்பார். யாருன்னு சொன்னா சாலை இளந்திரியன். சாலை இளந்திரியன் மிக முக்கிய தமிழறிஞர். இவர் திருநெல்வேலி மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசல். இவருடைய ஊர் வந்து சாலை நயினார் பள்ளிவாசல். அதனாலதான் இவர் சாலை இளந்திரியன் சொல்றாங்க. சரிங்களா? தில்லி பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக இருந்தார். தில்லி பல்கலைக்கழகம், தில்லி தமிழ் பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக இருந்தவர். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், உலக தமிழ் பண்பாட்டு கழகம் இதெல்லாம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். அதே சமயத்தில் தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம் உருவாவதற்கும் காரணமாக இருந்தவர் இந்த சாலை இளந்திரியன். அவர் தான் அந்த பாட்டை எழுதுகிறார். வேதனையாவும் மறந்தது பார் செடி வெட்டி கொண்டு இருந்த பூவினில. செடி பூக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டு ஓய்வு எடுத்துடலாம்னு நினைச்சிருந்தா நாளைக்கு பூ பூக்குமா? பூக்காது. அப்போ அந்த செடியினுடைய உழைப்பை பாருங்க, அந்த செடியினுடைய ஓய்வு எடுக்காம அது பூத்து கொண்டிருக்கிறது, அதை பாருங்க அப்படின்ற. அப்போ அந்த செடியினுடைய வெற்றி அந்த மலர்ச்சியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் அழகா. சரிங்களா? ஆப்ஷன் டி சாலை இளந்திரியன். அடுத்தது தழி இய. இது அடிக்கடி நம்ம வினாக்கல்ல கலந்துரையாடி இருப்போம். தழி இய என்ன அளபடைன்னா நீங்க பாருங்க, இய உர நசையி. அதாவது என்ன சொல்லணும்னா உர நசையி. இந்த மாதிரி ஈல முடிஞ்சாலே நம்ம என்னன்னு சொல்லணும்னா சொல்லிசை அளபடை. பட அர், கொட அர், ஓதல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது செய்யுளிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடையினுடைய வேறு பெயர் தான் இசை நிறை அளபடை. நாம வச்சுங்க. அளபடையினுடைய அளபடை ரெண்டு வகைப்படும். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. இந்த உயிரளபடை மூன்று வகைப்படும். அந்த மூன்று தான் இது செய்யுளிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடையினுடைய வேறு பெயர் இசை நிறை அளபடை. ஒன்னாச்சுங்களா? ரெண்டு சொல்லிசை அளபடை, மூணு இன்னிசை அளபடை. இப்ப இன்னிசை அளபடை எப்படி வரும்னா கொடுப்பதூம் அப்படி சவுண்ட் வரும். கொடுப்பதும் செய்யுள்ள ஓசையை சற்று தூக்கி நிறுத்துவது, சற்று நீண்டு ஒலிப்பதற்காக பயன்படுத்துவது தான் அளபடை. அப்படி நீண்டு ஒலித்தோம்னா அதுக்கு பேர் தான் அளபடை. அந்த அளபடையில பல பரிமாணங்கள் தான் இப்ப நம்ம பாக்குறது. சரிங்களா? அப்போ இங்க தழிய அப்படின்னு வந்திருக்குது சொல்லிசை அளபடை. ஆப்ஷன் சில இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, தமிழ் வெடுத்துவதுல மடைகளாக குறிப்பிடப்படுவை. இதை நம்ம சென்ற வினாக்கள்ல பார்த்தோம். துறை தாழிசை விருத்தம் இதுதான் சொல்லுவாங்க. இதை தமிழ் மொழியில என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூன்றினம்னு சொல்லுவாங்க. தமிழினுடைய மூன்றினம் எதுனா துறை தாழிசை விருத்தம். துறை தாழிசை விருத்தம் இது நான்கு பொருள், நான்கு உறுதி பொருள். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த நான்கையும் கொண்டதுதான் ஒரு காப்பியம். சரிங்களா? இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் அது சிறுங்காப்பியம். இந்த நான்கு பொருளும் வச்சு ஒரு பாடலை ஒரு காவியத்தை எழுதணும்னா அது காப்பியம். இதுல ஏதேனும் ஒரு சுவை குறைந்ததுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சிறுங்காப்பியம்னு சொல்லுவோம். வெண்பாசிரியப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வயலின் வரப்புகளாக சொல்லப்படுது. 4 வகை பாக்கள். மனம், புத்தி, சித்தி, அகங்காரம். அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சித்தம்னா உள்ளம். அப்போ இது 4 கரணங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா துறை தாழிசை விருத்தம் என்பது சரியான விடை. மடைகளாக சொல்லப்படுவது. கீழ்காண்பவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. அதாவது உருவகத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப கொடுத்துக்கிறது எல்லாமே உருவகமானு செக் பண்ணும். அவ்வளவுதான். மலர் பாதம்னா ஓமை. பாத மலர், பாதம் போன்று மலர் இருக்கிறது, இல்ல மலர் போன்று பாதம் இருக்கிறதுனால கரெக்ட். மலர் மென்மை அது போல பாதம் இருக்குதுன்னு நம்ம சொல்றதுதான் ஓமை, ஒப்புமைப்படுத்துவது. இங்க பாத மலர்னு இருக்குது. பாதமும் மலரும் ஒன்று என்பது போல. அப்போ இது உருவகம் தான். கயல் விழின்னா ஓமை. இங்க விழி கயல் வந்துருக்குது, உருவகம் கரெக்ட். வாய்க்கனி அதாவது கனிவாய், கனி போன்ற வாயின்னு வந்துருக்கும். இங்க வாய்க்கனின்னு வந்துருக்குது, உருவகம் தான். சரிங்களா? ஆனா இங்க பாருங்க முத்து போன்ற பல். அப்ப சிறப்பு பொருள் முன்னாடி வருது, ஓமை சொல் முன்னாடி வருது, ஊமைக்கப்படும் பொருள் பின்னாடி வருது. இது ஓமை. ஆக்சுவலா இது ஓமை. ஏன்னா முத்து போன்ற பல். இது வந்து பல்முத்துன்னு வந்திருந்தாதான் உருவகம். உவமையும் உவமையும் ஒன்றென கூறுதல் உருவகம். அப்போ ஆப்ஷன் டி.
கொடுக்கப்பட்டதுல தவறானது எதுனா ஆப்ஷன் டி முத்துப்பல். சரிங்களா? அடுத்தது பாருங்க. அசைநிலை, பொருள் நிலை, இசை நிறைக்கு ஒரு சொல் என்று நன்னூல் வரிகள் எதை குறிக்கும்னா அடுக்கு தொடரை குறிக்கும். அசைநிலை, அசை, பொருள், விரைவு, அச்சம், இந்த காரணமாக பிறக்கின்ற அந்த சொற்கள் தான் அடுக்கு தொடர். 2, 3, 4 முறை அடுக்கி வரும். உதாரணத்துக்கு தீ 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 தீன்னு கத்துறோம், அச்சம், பயத்துல. வா 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 போ 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 போன்னு சொல்றோம், விரைவு. சரிங்களா? இதுதான் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறோம். ஐயோ ஐயோ என்பதற்கு என்ன பொருள்னு சொன்னா அதை ஒரு அசை சொல், அது போல. சரிங்களா? அடுக்கு தொடர், ஆப்ஷன் பி அடுக்கு தொடர். 11 செம்மொழி தகுதி கோட்பாட்டை வரையறுத்தவர். அதாவது தமிழ் மொழி 11 செவ்வியல் தன்மைகளை கொண்டது, 11 சிறப்பம்சங்களை கொண்டது என்று சொன்னவர் மனவை முஸ்தபா. இளமை, தொன்மை, வன்மை, இது போன்ற அந்த 11 செவ்வியல் தன்மை, தனித்து இயங்கும் தன்மை, சரிங்களா, பிற மொழி கலவாமை, இது போன்ற மிகச்சரியான கூறுகள், மிகச்சிறந்த கூறுகள் 11 செவ்வியல் தன்மைகளை கொண்டதுதான் தமிழ் மொழி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னா மனவை முஸ்தபா. சரிங்களா? தாய்மை, தொன்மை, திண்மை, வன்மை, இளமை எல்லாத்தையும் மிக அழகாக கொண்ட மொழி தான் தமிழ் மொழி. அதை தான் சொல்றாங்க, மனவை முஸ்தபா சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 30 காவியங்கள் போக மற்ற கலைகள் எல்லாம் உலகில் உள்ள அனைவருக்கும் பொது உடைமை என்று கூறியவர் யார்? காவியங்களை போல மற்ற கலைகள் எல்லாம் மக்களுக்கு உரியது, பொது உடைமை, எல்லோருக்கும் பொது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னா திருவி கல்யாண சுந்தரனார். இவர் தாங்க சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, காவியங்கள் போக அதைதான் அவங்கவுங்க எழுதுறாங்க, மீதி இருக்கக்கூடிய கலைகள் எல்லாருக்கும் பொது, எல்லாருமே எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளலாம். மிக அழகான பரந்த சிந்தனையோட சொல்லியிருக்காரு. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகின்ற திருவிக்க ஏ ஆன்சரு. அடுத்தது பாருங்க. செய்யுள்ள முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது என்னன்னு கேக்குறாங்க. சொல் பொருள் பின்வரு நிலையணி. சரிங்க, இப்போ ஒரு விஷயம் நாம வச்சுங்க, பின்வரு நிலையணின்னு சொல்லுவாங்க. சொல்லோ பொருளோ ஒரு செய்யுளில் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா பின்வரு நிலையணின்னு சொல்லுவோம். இந்த பின்வரு நிலையணி 3 வகைப்படுங்க. ஒன்று பொருள் பின்வரு நிலையணி 1, சொல் பின்வரு நிலையணி 2, சொல் பொருள் பின்வரு நிலையணி 3. இதனுடைய விளக்கத்தை நல்லா கவனிச்சிங்க. ஒரு செய்யுள்ள வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தால் சொல் பொருள் பின்வரு நிலை. ஒரே பொருள், கற்க கசடர கற்பவை கற்ற பின், அந்த மாதிரி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், இந்த மாதிரி சொல் பொருள் ஒரே பொருளை தான் தரும். அது இங்க பாருங்க, சொல் பின்வரு நிலையணினா ஒரு செய்யுள்ள வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வரும், ஆனால் வேறுபட்ட பொருளை தரும். அதுதாங்க சொல் பின்வரு நிலை. பொருள் ஒண்ணா வராது. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய, தூவும் மழை, அந்த குரல்ல வரக்கூடியது. இது 2வது. 3வது இந்த பொருள் பின்வரு நிலை என்னன்னா, ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மலர், பூ மலர்துன்னு சொல்றோம் இல்லையா, அவிழ்தல், வில்லல், நெகிழ்தல், பூத்தல், மலர்தல், அலர்தல், இந்த மாதிரி தொடர்ந்து வரும். விண்டல் மாதிரி ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் தொடர்ந்து வரும் செய்யுள்ள. சரிங்களா? அப்போ இந்த வினாவிற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. சரிங்களா? அடுத்தது பாருங்க. பெண்கள் கல்வி கற்றாலுடைய சமூக மாற்றங்கள் இந்த உலகத்துல ஏற்படாது, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற மூட கருத்துக்களை எல்லாம் முட்டறுத்து தூக்கி எறிந்தவர், பெண் கல்விக்கு போராடியவர் யாருன்னு சொன்னா பெரியாரு. அவர் தாங்க சொல்லியிருக்காரு, பெண் கல்வி வேண்டும், ஆணுக்கு நிகராக பெண்கள் படிக்க வேண்டும், அவர்களுக்கு சொத்துரிமையும் அரசு வேலையில் சம உரிமையும் வழங்கப்பட வேண்டும் என்று வாதிட்டவர், வெற்றியும் கண்டவர்னு சொல்லலாம் பெரியார். பெண்கள் கல்வி கற்றாலுடைய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று சொல்லியவர் தந்தை பெரியார். சரிங்களா? ஆப்ஷன் பில இருக்கு. இளைஞர்களின் உள்ளத்துல நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் தெய்வ பற்றும் வளரும் வகையில் கல்வி அமைதல் வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இளைஞர்களுடைய, அதாவது இளைஞர்கள், இப்ப இங்க இளைஞர்கள் வரும்போது காந்தி வந்துருவார். இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள், அவருடைய தொழில் விவசாயம் அப்படின்னு சொன்னவர். நாட்டுப்பற்று மொழி பற்று தெய்வ பற்றும் வர வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னு சொன்னா
மகாத்மா காந்தியடிகள். அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? இளைஞர்கள் உள்ளத்தில் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் தெய்வப்பற்றும் வளர வேண்டும், அப்படிப்பட்ட கல்வி தான் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள். ஆப்ஷன் சில இருக்கு. கல்லார்க்கும் கற்றார்க்கும் கலிப்பொருளும் கலிப்பே என்று கூறியவர் யாருன்னா வள்ளலார் சொல்லியிருக்கிறார். வள்ளலார் ராமலிங்கன். கடலூர் மாவட்டத்தில் மருதூர் என்னும் ஊர்ல பிறந்தவர். புரட்சி துறவி என்று அழைக்கப்படுபவர். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்றவர். இறைவன் ஜோதி வடிவானவன். வடலூரிலே சத்திய தர்மசாலையை நிறுவியவர். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தவர். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு களவாமை வேண்டும் என்று தன்னுடைய தெய்வமணி மாலையில் பாடியவர். இவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு திருவருட்பான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற அந்த ராமலிங்கரை தான் நம்ம வள்ளலார்னு சொல்லுவோம். அந்த வள்ளலார் தான் சொல்லியிருக்காரு, கல்லார்க்கும் கற்றார்க்கும் கலிப்பொருளும் கலிப்பை, எல்லோருக்கும் மகிழ்ச்சி கொடுப்பதுதான் மகிழ்ச்சி அப்படின்றார். சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் மொழி தமிழ் மொழி. இந்த உயிர் மொழியை நான் தமிழ் மொழின்னு சொல்றேன். என்ன அழகா சொல்லியிருக்காரு. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் உயிர் மொழி எதுன்னு சொன்னா நம்ம தமிழ் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுபவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பாடல் வரிகளுக்கு உரியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் தாங்க எழுதினார். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் மொழி. இதே தான் புறப்பொருள் வெண்பா மாலை வேற மாதிரி சொல்லிப்பாங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு புறப்பொருள் வெண்பா மாலை சொல்லியிருக்கும். அப்போ அதை நினைவு கூற வேண்டும். அங்கே ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொறுத்துக. இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஐகார குறுக்கம் எது? ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் மொத்தம் 3 நிலைகளில் வரும். முதல், இடை, கடை, கடைசியில வரும். இப்ப பாருங்களா, தலைவன் இங்க நடுவில் வந்திருக்கு. ஒரு மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அதனால ஐகார குறுக்கம் தலைவன் 2. ஔகார குறுக்கம் வவ்வால், நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஆயுத குறுக்கம் அக்கு வரும். முள் கூட்டல் தீது முட்டீதுன்னு வரும். அப்போ 1. மகர குறுக்கம் போன் 3. ஆப்ஷன் ஏவில் சரியான விடை இருக்கிறது. குறுக்கத்தின் வகைகள் 4. சரிங்களா? அடுத்தது பாருங்க, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று தமிழ் மொழியை பரவச் செய்ய வழிவகை செய்தவர் யாருன்னு சொன்னா பாவேந்தர் பாரதிதாசன். எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவே வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும், உலகில் உள்ள பல மொழிகளில் உள்ள மொழிகள் எல்லாம் தமிழாக்க வேண்டும் என்றவாறு தன்னுடைய தமிழ் வளர்ச்சி என்ற பாடல்ல இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து ஆண்டு இருப்பார். யாருன்னு சொன்னீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? இவர் தான் சொல்லியிருக்காரு. இலக்கண நூல் புதுசாக இயற்றணும்னு சொல்லியிருக்காரு. இருக்கிற நூலையே வச்சுக்கிட்டு இல்லாம புதிதாக எழுதுவதற்கு முன்வர வேண்டும் என்று இளைஞர்களை அறைக்கோள் விடுக்கின்றார். அடுத்து ஒரு வினா பாருங்க. டேஷ் நூலை அயோத்திதாச பண்டிதர் ஆங்கிலம் மற்றும் பாலி மொழிகளின் துணையுடன் எழுதினார். இதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா வீர சோழியம் கிடையாது. கண்டிப்பா அது இலக்கண நூல். இந்திரிய தேச சரித்திரம் அயோத்திதாசர் ஏதன் தான். பெருங்குறவஞ்சி இது கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதிவேதம், புத்தரை பற்றிய இந்த ஆதிவேதம் என்ற நூலை தான் அவர் பாலி மற்றும் ஆங்கில மொழியில மொழிபெயர்ப்பு செய்தார். சரிங்களா? அதாவது எழுதுறார். ஆதிவேதம் என்ற நூல் ஆப்ஷன் பில இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, மதுரை நகர்ப்புறத்தில் யாரிடம் கண்ணகி கோவலன் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? இப்போ நல்லா வச்சுங்க. கோவலன் பார்த்தீங்கன்னா மாதவியை விட்டு பிரிந்து கண்ணகியுடன் வருகிறான். அவர்கள் கையில் எந்த பொருளும் இல்லை. ஆகவே இருக்கக்கூடிய அந்த சிலம்பை விற்று பிழைப்பை நடத்தலாம் அப்படின்ட்டு வராங்க. வரும்போது அவங்க கூட கவுந்தியடிகள் வராங்க. அப்படி வரக்கூடிய கவுந்தியடிகள் மதுரைக்கு செல்வதற்கு முன்பாக கண்ணகியையும் கோவலனையும் அவங்க எங்க அடைக்கலப்படுத்துறாங்கன்னா மாதிரி என்ற ஆயர்குல பெண் வீட்டில். மாதரி. சரிங்களா? இந்த மாதிரி என்ற ஆயர்குல பெண் வீட்டில் தான் அவங்க அடைக்கலப்படுத்துறாங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி மாதிரி. அடுத்தது, நதி பரப்பு எத்தனையாவது வேற்றுமை தொகைன்னு கேட்கணும். நதி பரப்பு ஓல்டு புக்ல பார்க்கலாம். 4ஆம் வேற்றுமையா 5ஆம் வேற்றுமையா? இப்போ இது கண்ணுன்னு வச்சுங்க. இப்போ 4ஆம் வேற்றுமை கூங்க, 5ஆம் வேற்றுமை இன்னு, 6ஆம் வேற்றுமை அது. இப்போ நதி பரப்புன்னு இருக்கு. எதனுடைய பரப்பு?
நதியினது பரப்பு. அப்போ இங்க 6ஆம் வேற்றுமை தொகை கரெக்டா வரும். நதியினது பரப்பு 6ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? 6ஆம் வேற்றுமை தொகை தான் இங்க சரியான விடை. ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை அப்படின்னு தொடங்குது ஒரு குறள். அந்த குறளினுடைய அடுத்த அடியை காண்க. தீதின்றி வந்த பொருள்னு வருமா? கிடையாது. புல்லார் புரள விடல் இதுவும் வராது. சரிங்களா? திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் எண்ணிய தேகத்தை சென்று இதுவும் வராது. இதுதாங்க கரெக்ட். திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். மூத்த அறிவுடையுடைய இந்த நட்பை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம திறனறிந்து அவர்களுடைய திறமை அறிந்து தேர்ந்து கொள்ளல். நம்ம தேர்ந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும், செலக்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி இங்க சரியான விடை. சரிங்களா? ரைட். அடுத்தது 42வது வினா. 42. பெரியார் தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெரும் நோய் என்று எதை சொல்றாரு? பெருநோய் தமிழகத்தினுடைய அதாவது முக்கியமா இளைஞர்கள்ட்ட சொல்றாரு. எதுன்னு சொன்னா மனக்கொடை. நீங்க வாங்குறீங்க இல்லையா வரதட்சணை, டௌரின்னு சொல்லுவாங்க வரதட்சணை, அதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா மனக்கொடைன்னு சொல்றாரு. தாய் தந்தையர்கள் தன் மகனுக்கு செய்யும் செலவை வந்து தன்னுடைய கல்விக்காகவோ அல்ல அவனை வளர்ப்பதற்கு செய்யக்கூடிய செலவை ஒரு முதலீடாக கருதி வரப்போகின்ற அந்த பெண்ணிடம் கேட்கிறாங்க. அதை தான் மனக்கொடை. இந்த மனக்கொடையை ஒழிக்கப்பட வேண்டும். அதை ஒழிப்பதற்கு தாமாக இளைஞர்கள் முன்வர வேண்டும்னு மிக அழகான கருத்தை பெரியார் சொல்லியிருக்கிறார். பெரியார் இதை சொன்னவர் யாருன்னா பெரியார். அப்போ பெரியார் தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் என்று குறிப்பிடுவது மனக்கொடை. ஆப்ஷன் பி மனக்கொடை என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இதில் பயின்று வந்துள்ள அணி. இப்ப பாருங்களேன், பொருள் 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 4 இடத்துல வருது. இப்ப டைரக்டா நம்ம போயிடலாம், சொல் பொருள் பின்னொரு நிலையினையும் போயிடலாம். ஆனா அதை நல்லா படிச்சுக்கணும். பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். சரிங்களா? அப்ப என்ன சொல்றோம்னா, பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும், ஒரு பொருட்டாக மதிக்காதவரையும் மதிக்க செய்வது எதுன்னு சொன்னா பொருள் தான். அப்போ பொருள் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வருகிறது. ஆனா ஒரே பொருளை தருகிறதா என்றால் இந்த குறளில் இல்லை. அப்ப அந்த பொருள் என்பது என்னவா இருக்கும்? அவருடைய அறிவா இருக்கலாம், அவருடைய செல்வமாக இருக்கலாம், அவருடைய மதிப்புமிக்க வேறொரு பொருளாக இருக்கலாம். அப்போ இந்த பொருள் என்ற சொல் பலவிதமாக இங்க வருவதனால், வேறுபட்ட பொருளை தருவதனால் இது சொல் பின்னொரு நிலையினே சொல்லலாம். செய்யுள்ள வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வருகிறது, ஆனால் வேறுபட்ட பொருளை தருவதால் இது சொல் பின்னொரு நிலையினி. சரிங்களா? ஆப்ஷன் சி கரெக்டா பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே என்னும் நந்தி கிளம்பக பாடல் அமைந்துள்ள திணை என்ன திணைன்னு? காஞ்சினா பகையரசனோடு போரிடுதல். பகையரசனோடு போரிடுதல் தான் வந்து என்னன்னு சொன்னோம்னா காஞ்சின்னு சொல்லுவோம். வெற்றி பெற்ற மன்னர்களை பற்றி பாடுவது வாகைத்திணை. வஞ்சித்திணை என்பது மண்ணாசை கருதி போருக்கு செல்வது, அந்த போருக்கு செல்லக்கூடியது. ஆனா பாடன் திணை பாடப்படும் ஆண்மகனுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லும். இறைவனையோ அல்லது மனிதர்கள் சிறந்தவரையோ ஒரு தலைவனையோ ஒரு அரசனையோ புகழ்ந்து பாடுவது. மேக்சிமம் இறை வாழ்த்து, வாழ்த்து, இந்த வாழ்த்து பாடல்கள் எல்லாமே பாடான் திணை தான். மங்கள வாழ்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. ஒருவரை பற்றி புகழ்ந்து பாடுவது. இங்க அதுதான் வருது. மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர். எல்லாரும் பணிஞ்சு வணங்குறாங்க. யாரு? அந்த அரசனை. அப்ப அவனுடைய புகழ் தானே. அப்ப அதை பற்றி சொல்லக்கூடிய திணை பாடான் திணை. ஒருவனுடைய கல்வி, வீரம், கொடை, அரசியல், புகழ், பெருமை இதையெல்லாம் சொல்வதுதான் புறத்திணைன்னு சொல்லுவோம். அந்த புறத்திணையில் மிக அழகாக வாழ்த்துவதுதான் பாடான் திணை. சரிங்களா? ரைட். அடுத்தது கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே என்று தேவார பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. திருநாவுக்கரசர். நாமர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சும். நாங்கெல்லாம் வந்து எதுங்க யமனைக்கு என்று பயப்பட தேவையில்லை. நமன்னா யமன். ஏனென்றால் என்னுடைய சிவபெருமான் பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பாடல்ல வரக்கூடியதான் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே, உன்னுடைய காலடியில உன்னுடைய பாதத்தை வணங்கி நாங்க குறுகினோமே அப்படின்னு சொல்றாரு. சொன்னவர் யாருன்னா மருணிக்கியார், தர்மசேனர், அப்பர்,
தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகின்ற திருநாவுக்கரசர். இவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ஆளுடைய அரசுன்னு சொல்லுவாங்க. ஆளுடைய அரசுன்னு சொல்லுவாங்க திருநாவுக்கரசு. சரிங்களா? ரைட். அடுத்தது 46வது வினா, சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான நாற்கவிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஆசுகவி, சித்திரகவி, வித்தாரகவி, மதுரகவி. சரிங்களா? இதில் இந்த வித்தாரகவிலாம் பார்த்தீங்கன்னா எந்த வடிவத்தில் கவிதை கேட்டாலும் உடனே பாடுவார். சித்திரகவினா ஓவிய வடிவத்தில் கவிதை பாடுறவங்க. மதுர கவிதைனா இனிய சொற்களை இனிய ஓசையோடு இனிய சந்தத்தோடு பாடக்கூடியதுன்னு சொல்லலாம். பாடி என்ற உடனே பாடுறவங்க ஆசுகவின்னு சொல்லலாம். இப்போ இங்க எது சரியா பொருந்துன்னா, வைதரூபம் என்றால் ஆசுகவி கரெக்டுங்க. கௌடம் அப்படின்னு சொன்னா மதுர கவிக்கு தான் கௌடம்னு சொல்றாங்க. பாஞ்சாலம் அப்படின்னு சொல்றது சித்திரகவி. மாகதம்னா வித்தரா கவி. இதை வந்து என்ன சொல்லுதுன்னா, தமிழ் விடுத்துவது நெறி நாளுன்னு சொல்லுவாங்க. நெறிகள் 4, அந்த நெறி நாள் தான் இதை வைதரூபம், கௌடம், பாஞ்சாலம், மாகதம். இது வந்து நெறி 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வினாவிற்கான சரியான விடை ஏ, வைதரூபம் ஆசுகவிய அந்த பொருத்தம் தான் சரியா இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஒரு பாட்டு கொடுக்குறாங்க பாருங்க. 47வது கொஸ்டின். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணு, மணி, முத்து, பவளம், இந்த நவரத்தினங்களாலான மாலைகளை மாலையாக கோத்தா அது மிக கோர்வையாக அழகாக காட்சி அளிக்கும். அதுபோல சான்றோர்கள் பக்கம் இருந்தால்தான் சிறப்பு, அப்படி இல்லை என்றால் அவர்கள் சிறப்பாகாது. அதான் சொல்றேன். சான்றோர் பக்கமே சேர்வர். இப்படி அருமையான அந்த கருத்தை சொன்னது வந்து யாருன்னு சொன்னா, புறநானூறு பாடல். அந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா கண்ணகனார். இப்படிதாங்க அந்த பாடலை சொல்றார். சான்றார் பாலர் ஆகுபன்னு வரும். சான்றோர் பக்கமே இருப்பாங்க. எப்படி அந்த நவரத்தின மாலை எவ்வாறு அழகை தருகிறதோ அது போல சான்றோர் பக்கம் இருந்தாதான் அது ஒளிவு பெறும், ஒளிரும் அல்லது சிறப்பாக அமையும். சரிங்களா? அதை தான் சொல்றாங்க. ஆப்ஷன் பி புறநானூறு. 48 பாருங்க. அறிவியல் முறையில் அமைந்த இலக்கண நூல்கள் என்னன்னு கேட்குறாங்க. அறிவியல் முறையில் அமைந்த இலக்கண நூல்கள், அறிவியல் கருத்துக்களையும் சொன்ன இலக்கண நூல் எதுன்னு கேட்குறாங்க. தண்டியாரங்கலம், மாலநாகலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம். தொல்காப்பியமும் அகத்தியமும் தாங்க. இந்த தொல்காப்பியம்னு வந்துடும் போது நம்ம வேற ஆப்ஷனுக்கு நம்ம பார்த்தோம். தொல்காப்பியமும் அகத்தியமும் அறிவியல் முறையில் அமைந்த மிக அரும்பொரும் பொக்கிஷன், மிக சிறந்த இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், அகத்தியம். வாழ்வியல் நெறிகளை கூட அழகாக சொல்லியிருக்கு. சரிங்களா? அடுத்து கீழ்காணும் நூல்களில் வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் இல்லாதது, வள்ளலார் பதிப்பிச்ச நூல்களில் அல்லாத ஒன்று எதுன்னு சொன்னா மனுமுறை கண்ட வாசகம். ஏன்னா இது அவர் எழுதிய உரைநடை நூல்னு சொல்லணும். மனுமுறை கண்ட வாசகம் இதை வந்து அவர் என்ன பண்றாருன்னா பதிப்பிக்கல. சரிங்களா? மனுமுறை கண்ட வாசகம் இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்தது மூசி பூரணலிங்கம் தொடங்கி வைத்த ஞானபோதினி என்னும் இதழை தொடர்ந்து நடத்தியவர் யாருன்னு சொன்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர். சூரிய நாராயண சாஸ்திரி இதுதாங்க அவருடைய பெயர். சூரிய நாராயண சாஸ்திரி. இந்த பெயரை தமிழுக்காக தமிழ் மொழியில மாத்தினார். பரிதிமார் கலைஞர்னு மாத்தினார். பரிதினா சூரியன். சூரிய நாராயண சாஸ்திரி அவருடைய பேரும் அங்க வருது பாருங்க. சூரியன், பரிதி. பரிதிமார் கலைஞர் தன்னுடைய மாணவர்களை இயற்றமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்தவர். தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர். சீவை தாமோதரனார் என்ன பண்றாருன்னா இவர் திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை கொடுக்கிறார். திராவிட சாஸ்திரி யாருக்கு? பரிதிமார் கலைஞர். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர். இவர் எழுதிய நாடக நூல்கள் மான விஜயம், நாடகவியல், ரூபாவதி, கலாவதி போன்ற நூல்களை எல்லாம் எழுதினவர் பரிதிமார் கலைஞர். நாடகத்துறையில மிக முக்கிய பங்கு வகித்தவர். தமிழில் மிகச் சிறந்த பங்களிப்பு செய்தவர் பரிதிமார் கலைஞர் என்பது சரியான விடை. சரிங்களா? அழுது அடியடைந்த அன்பர் யாருன்னா மாணிக்க வாசகர். எழுப்பி ஆவுடையார் கோயில், அதாவது அவர் எழுப்பிய கோயிலுங்க. இவரு அரிமர்த்தன பாண்டியனா தலைமை அமைச்சராக இருக்கிறாரு. இவர் வந்து குதிரை வாங்குறதுக்கு வராரு. அப்படி வாங்கும் போது அங்கே சிவபெருமானினுடைய கோலத்தை கண்டு அவர்கிட்டே அடிபணிஞ்சிட்டார். நான் திரும்பி போக மாட்டேன்றார்.
அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அங்க ஒரு கோயிலை எழுப்புறாரு. அந்த கோயில் வந்து இருந்த இடம் வந்து ஆவுடையார் கோயில். அது இப்போ என்னவா அழைக்கப்படுதுன்னு தான் கேட்குறாங்க. திருப்பெருந்துறை. என்னதுங்க? திருப்பெருந்துறை. அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர் எழுப்பிய ஆவுடையார் கோயில் எங்க இருக்குதுன்னா திருப்பெருந்துறையில் இருக்கு. சரிங்களா? ஒரு பொறுத்துக்க, அதாவது பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருங்க. பொருந்தாததுன்னு கேட்டுங்க. இதுல எது பொருந்தாததுன்னு கேட்குறேன். மெய் அப்படின்னா உடல், கரெக்டுங்க. இதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, உண்மை. சரிங்களா? அடுத்தது என்ன கேட்குறாங்க பாருங்க. சய சய வாழ்க வாழ்கன்னு கேட்குறாங்க. ஆனா தவறு. வெல்க வெல்கன்னு வரும். சய சய போற்றி அப்படின்னு வரும். மெய்தான் நரும்பி விதிர் விதிர்த்து அப்படின்னு ஒரு பாடல் வரும். மாணிக்கவாசகருடைய பாடலை திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த பாடல் வரிகளில் வரதான் சய சய போற்றின்னு வரும். வெல்க வெல்கன்னு வரும். அப்போ இது தவறா இருக்கு. மீதி படிக்கலாம். விரை என்றால் மனம், வாசனை. நெகிழ்னா தளர், நெகிழ்தல், தளர்தல், அது சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் பி சய சய வாழ்க வாழ்க என்பது தான் அங்க தவறு. அப்ப சய சயன்னா என்ன அர்த்தம்னா வெல்க வெல்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 53வது வினா. சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக திருவாசகமும் திருக்கோவையும் உள்ளன? யாருன்னா மாணிக்கவாசகர். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு சொல்லுவாங்க. இப்ப மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறையாக இருக்கு. 8ஆம் திருமுறை, இதுதான் சரியான. இப்போ 1, 2, 3 இந்த 3 திருமுறைகளும் சம்பந்தருடையது. 4, 5, 6வது திருமுறைகள் அந்த சைவ திருமுறைகள் 12 இருக்குல்லையே, அதுல திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை சுந்தரர். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர். சரிங்களா? 10ஆம் திருமுறை உங்களுக்கு தெரியும் திருவாசகம், சரி திருமந்திரம். 12ஆம் திருமுறை பெரிய புராணம். அப்போ இந்த முதல் 7 திருமுறைன்னா தேவார பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். 3 பேர் எழுதியிருப்பாங்க. அப்போ சைவ திருமுறைகள் 8வது திருமுறையாகத்தான் திருவாசகமும் திருக்கோவையும் இருக்கிறது. இதை ஞாபகம் வச்சுங்க. திருவாசகத்தில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. திருவாசகத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு சொன்னா 658. ஞாபகம் வச்சுங்க. 658 658 பாடல்களை கொண்டது திருவாசகம். சரிங்களா? அடுத்தது இதுல பொருந்தாத ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஏதம் அப்படின்னா குற்றம். சரி, ஏதம் குற்றம். அடுத்தது மதலை அப்படின்னா துணை சொல்லலாம், தூண்னு கூட சொல்லலாம், தூண். தாரை அப்படின்னு சொன்னா வழி, கரெக்ட். வன்மைனா வலிமைன்னு போட்டிருக்காங்க, தப்பு. வன்மை என்பது கொடை என்ற பொருளில் வரும். இந்த வன்மைன்னா வலிமைன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த வன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடை என்ற பொருளில் வரும். ஆப்ஷன் பி இங்க சரியான விடை, பொருந்தாத ஒரு இணை. அடுத்தது பாருங்க. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் மொழி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொற்றொடர். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் மொழி செம்மொழியா அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னா பரிதிமார் கலைஞர். இவர் தாங்க சொன்னார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகத்தையும் கொண்டது தமிழ் மொழி என்று சொன்னவர் பரிதிமார் கலைஞர். சரிங்களா? பரிதிமார் கலைஞர் தான் இந்த சொற்றொடரை சொன்னவர், இந்த கூற்றை சொன்னவர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இந்த திராவிட மொழிகளில் தலையாழ மொழியாக தமிழ் இருக்கிறது. இந்த தமிழ் மொழியை பற்றி ஆராய்வுகள் செய்து பிற மொழி தாக்கமின்றி இயங்கக்கூடியது தமிழ் மொழி. வடமொழியினுடைய மகளாக தமிழ் இருக்கவில்லை, ஏனெனில் அந்த வடமொழி இல்லாமலே தனித்து இயங்கக்கூடியது தமிழ் மொழி என்றவாறு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் தான் கால்டுவெல். இவர் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு 1856. சரிங்களா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கால்டுவெல். சரிங்களா? 1856. அடுத்தது விரிவாக உருவாக்கப்பட்ட தமிழ் இலக்கியங்களை உலகின் வேறு எம்மொழியிலும் இல்லை என உலக இலக்கியத்தை ஆய்ந்த கபிலஸ்வில், அதாவது கபில் சோலபில், இவர் தான் சொல்றாருங்க. இவர் எந்த நாட்டு அறிஞர்னு கேட்கிறார் பாருங்களேன். விரிவாக உருவாக்கப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் உலகில் வேற எந்த மொழியிலும் கிடையாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொன்னவர். பல உலகில் உள்ள பல இலக்கியங்களை ஆராய்ந்து. அப்படிப்பட்ட அந்த கபில் சோலபில் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க? செக் குடியரசு.
செக் நாட்டை சார்ந்தவர். ஆப்ஷன் பி செக். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க, செக் நாட்டை சார்ந்தவர். கீழ்கண்ட பரிதிமார் கலைஞருடைய அவரை பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து என்ன முடிவுன்னு நம்ம பார்க்கணும். ரூபாவதி, கலாவதி ஆகிய நற்றமிழ் நாடகங்களையும் சித்திரக்கவி என்னும் நூலையும் எழுதினார். சரி. மூசி பூரணலிங்கம் தொடங்கிய ஜானபோதினி என்னும் இதழை பரிதிமார் நடத்தினார். சரி. தனிப்பாசுர தொகை என்னும் நூலில் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை பரிதிமார் கலைஞர் மாத்தினார். சரி. ஸ்ரீவை தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என்று பரிதிமார் கலைஞரை அழைத்தார். சரிங்க. கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் சரி. அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரிங்களா, ரைட். அடுத்தது ஈற்றடியை தேர்க. அதாவது இறுதி சீரை கேட்கறாங்க. ஈற்றடி அதாவது இறுதி லைனு, அடி சீர்கிடையதா அடி. ஈற்றடியை தேர்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். ஆப்ஷன் டி. வேற எதுவும் வராதுங்க. சரிங்களா, திருக்குறள் கொடுத்துட்டாங்க. ஈற்றடினா இறுதி அடியை கேட்கறாங்க, லைனை. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். கிடைப்பில பெரும் பேரு இல்ல, அரியவற்றுள் எல்லாம் அரிது சிறப்பான ஒரு செயல் எதுன்னு சொன்னா படித்த அறுவடைய சான்றோர்களை பெரியவரை தேடி கண்டுபிடித்து நட்பாக்கி கொள்ளுதல். பெரியாரை பேணி தமரா கொள்ளுதல். ஆப்ஷன் டி. சரிங்களா, அடுத்தது பாருங்க. திருக்குறளின் முதலில் பதிப்பித்தவர்னு கேட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், தஞ்சை ஞானப்பிரகாசம். இவர் தாங்க ரைட் சார். 1812 வருஷம் வந்து 1812. திருக்குறளை முதலில் பதிப்பித்த ஆசிரியர் தஞ்சை ஞானப்பிரகாசம். ஆண்டு 1812. சரிங்களா, அடுத்தது மொழிப்பற்று இல்லாதவரத்து தேசப்பற்றும் இராது. ஃபர்ஸ்ட் மொழிப்பற்று இல்லைன்னா உங்ககிட்ட தேசப்பற்று இருக்காது என்று சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. பெரியார் தாங்க சொன்னவர். ஒரு மனிதனிடம் மொழிப்பற்று இல்லை என்றால் அவன்கிட்ட தேசப்பற்று கூட இருக்காது அப்படின்னு சொன்னவர் பெரியார். சரிங்களா, ரைட். ஆப்ஷன் சி. அண்ட பகுதி உண்ட பறக்கம், அண்ட பகுதியின் உண்டை பறக்கம் என்று கூறும் நூல் திருவாசகம். கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. உண்டை பகுதி, உலகம் உருளை அப்படின்னு சொல்றாங்க, உருண்டை. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்னு வரலாம். அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம், உண்டை பிறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாசகம். மாணிக்கவாசகருடைய திருவாசகம். ஆப்ஷன் சி. புத்தரது ஆதிவேதம் என்னும் நூல் எத்தனை காதைகளை கொண்டது? இதை வேற மாதிரி கேட்டிருக்காங்க. புத்தரது ஆதிவேதம் எத்தனை காதைகளை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 28 காதைகள். 28. சரிங்களா, அடுத்தது பாருங்க. வையப்புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி. வையப்புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி என்றவர். வையப்புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி என்று சொன்னவர் யாருன்னு சொன்னா இளங்கோவடிகள் சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம். வையப்புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி என்ற அந்த அடிகளுக்கு உரியவர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். சரிங்களா, ரைட். 66வது வினா சற்று படிச்சு பார்க்கணும். நம்ம 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. 4ஆம் வேற்றுமைனா எதுனா கு. மதுரைக்கு சென்றான், இச்சு வரும். கசதப மிகும், இக்கு இச்சு இத்து இப்போ வரும். ஆனா இங்க வராது நினைக்கிறாங்க. அப்ப இது தவறு. வன் தொடர் குற்றியலுக்கிறதுல வல்லினம் மிகும், கசக தவற. சரிங்களா, இக்கு இச்சு இத்து இட்டு இப்போ. அதாவது வன் தொடர் குற்றியலுக்கிறத்தின் பின் வல்லினம் மிகும், இது சரியா இருக்கு. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்கான். எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. எழுவாய். ராமன் புத்தகம் படித்தானா ராமன் பக்கத்துல புள்ளி வச்சு எழுத்து வருமா? வராது. வினைத்தொகையில் வல்லினம் மிகும், தவறு, வராது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. கொய்மலர், வளர்பிறை, குடிமகன் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வினைத்தொகை. இதுல வல்லினம் மிகுமானா மிகாது. அப்படி வல்லினம் மிக்கிச்சுன்னா அது வந்து வினைத்தொகையா வராது. அப்போ இது எல்லாமே தவறு. தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3, 4 தவறான கூற்று. அப்ப இதுல சரின்னு பார்த்தோம்னா 2 மட்டும்தான் சரி. சரிங்களா, அடுத்தது பாருங்க. தமிழின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழனுடைய மறுமலர்ச்சி காலம்னு என்று அழைக்கப்படுது. மறுமலர்ச்சி பாடல்கள்னு நம்ம புத்தகத்துல படிச்சிருப்போம். மறுமலர்ச்சி பாடல்கள்னு ஒரு பிரிவு இருக்கும். அப்போ தமிழனுடைய மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது எதுனா 19ஆம் நூற்றாண்டு தாங்க நம்ம சொல்லுவோம்.
ஏன்னா 19ஆம் நூற்றாண்டுல தான் பாரதி பாரதிதாசன் போன்ற கவிஞர்கள்லாம் மிக எழுச்சி பெற்று எழுத ஆரம்பித்த காலம். அதனால தான் அந்த மறுமலர்ச்சி காலம் 19ஆம் நூற்றாண்டை நம்ம சொல்றோம். ஆப்ஷன் பி ரைட். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர், இதை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் இந்த வினாவிலே. சாலை இளந்திரையன் தில்லி பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தார்னு சொன்னோம் இல்லையா. உலக தமிழராய்ச்சி நிறுவனம், அதே சமயத்துல உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம், தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம் போன்றவை உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். அதே சமயத்துல இவர் சாலை இளந்திரையன் வந்து பாத்தீங்கன்னா பாவேந்தர் விருது வாங்கியிருக்காரு. சரிங்களா? நிற்க நேரமில்லை என்ற பாடலை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. குறிப்பு பெயரச்சம் என்பது இலக்கணம் வேணாம். குறிப்பு பெயரச்சனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பு பெயரச்சம்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த 6 அடிப்படையாக செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6 குறித்து வருவதுதான் செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6 குறித்து வருவதுதான் குறிப்பு பெயரச்சமோ இல்ல குறிப்பு வினையச்சமோ சொல்லலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல காலத்தையோ செயலையோ உணர்த்தும்னு கேட்டிருக்கான். தவறு. காலத்தையும் இதையும் உணர்த்தாது. எது? குறிப்பு பெயரச்சம். பண்பினை மட்டும் உணர்த்தும். கரெக்ட். குறிப்பு பெயரச்சம். இப்ப மெல்ல வந்தான், இப்ப மெல்ல இல்ல நல்ல புத்தகம்னு வச்சுங்க. நல்ல புத்தகம் பெயரச்சம் தானே. இப்ப நல்ல புத்தகம். இப்ப புத்தகம் என்றது பெயர், நல்ல என்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு. இதுல எங்க காலம் இருக்குது, எங்க செயல் இருக்கு? இல்ல. அப்ப பண்பினை மட்டும் உணர்த்த. ரைட்டு. வினைமுற்றை கொண்டு முடியும் கிடையாது. பெயரச்சம் முடியாது. சரி. முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டும் காட்டாது. அப்ப 2 மட்டும் தாங்க சரி. கொடுக்கப்பட்டுள்ளதுல 2 மட்டும் தான் சரி. அப்ப 2 மட்டும் சரி என்பதுதான் இந்த வினாவிற்கான சரியான விடை. ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க. எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர், பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்திய மாமணி விருது. இந்த இந்திய மாமணிக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாரத ரத்னான்னு சொல்லுவோம். அதாவது பாரத ரத்னா, இந்த பாரத ரத்னாவை தான் இந்திய மாமணின்னு சொல்லுவோம். எந்த வருஷத்துல வாங்கினான்னா 1988. சரிங்களா? 1988 இந்த விருதை வாங்கினார். எந்த விருதுனா இந்திய மாமணி என்கின்ற பாரத ரத்னா விருது. சரிங்களா? அடுத்தது 1963 பூம்புகார் கடல் அகழாய்வு செய்யப்பட்ட இடம் எதுன்னு சொன்னாங்க? கீழார்வெளி என்ற பிளேஸ்ல. ஒரு காவிரி பூம்பட்டினம் கிராமமே கடல் உள்ள இருக்கு. கடல் கோளால், இயற்கை சீற்றத்தால் உள்வாங்கி அந்த கிராமமே உள்ள கடல் உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. அதுக்கான தரவுகளும் மிகச்சரியாக இருக்குது. அதான் 1963 பூம்புகார்ல என்று அழைக்கிறாங்க. இந்த பூம்புகார் என்றது புகார் நகரம், காவிரி பூம்பட்டினம், பூம்புகார் என அழைக்கப்படும். சரிங்களா? அதுதான் கீழார்வெளி என்ற பிளேஸ்ல நடந்துச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? பாவாணரா, ஊவேசாவா, வீரமாமுனிவரா, பரிதிமார் கலைஞராங்கன்னு கேட்குறாங்க. செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமார் கலைஞர். செம்மொழி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அதுக்கு இலக்கணத்தை வகுத்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பரிதிமார் கலைஞர். ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர் என்பது இங்க சரியான விடை. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா சமுதாய மறுமலர்ச்சியினுடைய முன்னோடி யாருன்னு கேட்குறாங்க. சமுதாய மறுமலர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் உற்று நோக்கணும். சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி இங்க பெரியார் கொடுத்துருக்காங்க, அயோத்திதாச பண்டிதர் கொடுத்துருக்காங்க, கே பிள்ளை கொடுத்துருக்காங்க, அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா சமுதாய மறுமலர்ச்சியினுடைய முன்னோடின்னு வரும்போது அம்பேத்கர் தான் வரணும். மிகப்பெரிய மறுமலர்ச்சிகளை செய்தவர். வடக்கே அம்பேத்கர்னா தெற்கே பெரியார், அயோத்திதாசர். அப்ப இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர். இருந்தாலும் இவருக்கு காலத்தால் முற்பட்டவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். இருந்தாலும் இந்த சமுதாய மறுமலர்ச்சி முன்னோடியாக கருதப்படுற அம்பேத்கர். இவருடைய பங்கு மிக சமுதாயத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதனால அவரை சொல்லலாம். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிக பாடலை பாடியவர். இதை வந்து அப்படியே மாத்தி கேட்கிறாங்க.
யாருன்னு சொன்னீங்கன்னா இப்ப இங்க ஆப்ஷன்ல மாத்திட்டாங்க பாருங்க. ஆளுடைய அரசு. இந்த ஆளுடைய அரசுனா யாரு? திருநாவுக்கரசு. இந்த திருநாவுக்கரசருடைய வேறு பெயர்களை நம்ம படிச்சிருப்போம். ஆளுடைய பிள்ளை. பிள்ளைன்றது பிள்ளை நெறி. பிள்ளை நெறி பாடுவது சம்பந்தர். ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். வன் தொண்டர் என்று அழைக்கப்படுபவன் சுந்தரர். வன் தொண்டர், வலிமையான தொண்டர் என்ன சுந்தரர். இந்த சுந்தரர் பத்தி தான் பெரிய புராணத்துல பாதி கதை இவரை பத்தி தான். சுந்தரர் பாதி, புராணம் மீதி, பெரிய புராணம். அப்ப வன் தொண்டர் ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படும் சுந்தரர், ஆளுடைய பிள்ளை சம்பந்தர், ஆளுடைய அரசு திருநாவுக்கரசு. சரிங்களா? அப்ப ஆப்ஷன்ஸ் பி ஆளுடைய அரசு என்பது சரியான விடை. சிலப்பதிகாரத்துல இன்பச்சுவை காண்டம் என்று சிறப்பிக்கப்படுவது எதுன்னு சொன்னா புகார் காண்டங்க. ஏன்னா அந்த காண்டத்திலே சந்தோஷம் சரி, அதுக்கப்புறம் எங்கேயும் வராது. மொத்தம் 3 காண்டம். புகார் காண்டம் சரிங்களா 10 காதைகளை கொண்டது, மதுரை காண்டம் 13 காதைகளை கொண்டது, வஞ்சி காண்டம் 7 காதைகளை கொண்டது. மொத்தம் 30 காதம். 3 காண்டங்கள் 30 காதைகள்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த 30 காதைகள். அதுல எது இன்பச்சுவை மிக்கதுன்னு சொன்னா புகார் காண்டம். புகார் காண்டம் தான் இன்பச்சுவை மிக்க காண்டம். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்களேன். உலகின் ஒளிமிக்க மொழியாக தமிழை வளர்ப்போம் வாரீர் என்று நம்ம எல்லாம் அழைத்தவர். உலகின் ஒளிமிக்க மொழியாக தமிழை வளர்ப்போம் வாரீர் என்று சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். எங்கும் புத்தகச்சாலை வேண்டும், இலக்கண நூல்களை தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், புதிய இலக்கண நூல்களை தமிழ் மொழியில் எழுதல் வேண்டும், உலகில் உள்ள பல அரிய நூல்களை தமிழ் மொழியில ஆக்குதல் வேண்டும் அப்படின்லாம் சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? ஆப்ஷன் ஏல இருக்கு. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் பொருந்தாதது எது? நீர்முகில். நீரை உடைய முகில். நீரை இரண்டாம் வேற்றுமை உருவு. நீர்த்தடம். நீரை உடைய தடம். நீரினது தடம் சொல்லலாம். சரிங்களா? வள்ளுகிர் புலி. வள்ளுகிர் புலினா கூறிய நகங்களை உடைய புலி. சரிங்களா? கூறிய நகங்களை உடைய புலி. இங்க கல் திரள் தோல் என்பது தாங்க பொருந்தாதது. இதுதாங்க சரி. ஏன்னா கல் திரள் தோல் அப்படின்னு சொன்னா ஓமை தொகை. கற்கள் திரண்டது போன்ற தோல் யாருடையதுன்னா இங்க குகனை சொல்லணும். வார்த்தைக்கு உரியவன் குகன். கம்பராமாயணத்துல வரும். கல் திரள் தோல்னா கல் போன்ற திரண்ட தோலினை உடையவன் யாருன்னா கல் போன்ற, கல் மாதிரி. அப்போ என்னன்னா ஓமை தொகை. அப்போ பொருந்தாதது இதுதான் ஆப்ஷன் பி. திருவாசகத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்கறாங்க. திருவாசகத்துக்கு உரை எழுதியவர் யாருன்னு சொன்னா காத்தவராயன். இந்த காத்தவராயன் தான் யாருன்னு சொன்னா அயோத்திதாசர். அயோத்திதாசர் திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்காரு, தெரிஞ்சுங்க. சரிங்களா? ரைட். ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நல்ல நூல்கள். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் எதுன்னு சொன்னா மிக சிறந்த 2 நூல்கள் இருக்கு. ஒன்று மதுரை காஞ்சியும் பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலை வணிகத்தை பற்றி மிக பயங்கரமான, அதாவது மிக அதிக கருத்துக்களை சொல்லக்கூடியது. பயங்கரம் சொல்லக்கூடாது, மிக சிறந்த கருத்துக்களை, அதிகப்படியான கருத்துக்களை சொல்லும். ஏன்னு சொன்னா அந்த வணிகத்தினுடைய ஏற்றுமதி இறக்குமதி, எந்த பொருளை எங்கிருந்து ஏற்றணும் இறக்கணும் அதையெல்லாம் சொல்லக்கூடியதுதான் பட்டினப்பாலை. மதுரை காஞ்சியும் அழகாக இதை சொல்லுது. ஏன்னா மதுரை வணிக நகராக திறந்தது. கூடல் நகரம், சரிங்களா, தூங்கா நகரம்னு அழைக்கப்பட மதுரை. ரைட்டு. அடுத்தது உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்று கூறும் நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா பெரிய புராணம். சேக்கிழார் அருளிய பெரிய புராணம். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் அப்படின்னு சொன்னவர் பெரிய புராண பாடல். சரிங்களா? அடுத்தது கிளாக் வைஸ் என்பதனுடைய தமிழாக்கம். நம்ம என்ன சொன்னா கிளாக் வைஸ் அப்படின்னு சொன்னா கடிகார சுற்றுன்னு சொல்லுவோம். இங்க கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது கடிகாரம் மாதிரி அப்படின்றதுக்கு என்ன சரியான பொருள் வரும்னு சொன்னா வலஞ்சுழியாக. கடிகாரம் சுற்றுறது வலஞ்சுழியாக, அதை தான் அங்க சொல்றோம். வலஞ்சுழியாக இதுதான் பொருள் போடும். நம்ம கடிகார சுற்றுன்னு போட்டா தப்பாயிடும். சரிங்களா? கிளாக் வைஸ் அப்படின்னு சொன்னா வலஞ்சுழியாக என்பது பொருள்படும். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. இங்க என்ன சொல்றாங்கன்னா தாச மார்க்கம். இப்ப தாசன் அப்படின்னு சொன்னா அடிமைன்னு சொல்லும்.
இப்ப சிவபெருமானிடம் அடிமை நெறியாக பழகியவர், அடிமை நெறியில பாட்டு எழுதினவர், அடிமை நெறியாக கருதப்படுவர் யாருன்னு சொன்னா திருநாவுக்கரசர். அடிமை நெறின்னு சொல்லுவோம். சரிங்களா? யாரு? திருநாவுக்கரசர். இவருடைய பாடல்கள் அப்படிதான் அமைந்திருக்கு. அப்போ 1க்கு பி. சகமார்க்கம். சகமார்க்கம்னா சக தோழனாக, தோழமை நெறின்னு சொல்லுவாங்க. தோழமை நெறி பாடியவர் யாருன்னு சொன்னா சுந்தரர் பாடியிருக்கிறார். ஏ. சர்க்குரு, தன்னுடைய குருவாக சிவனை போதித்தவர் மாணிக்கவாசகர். அதனாலதான் அழுது அடி அடிந்தார். சரிங்களா? அப்போ 3க்கு டி. சத் புத்திர மார்க்கம். புத்திர மார்க்கம்னா புத்திரன் அப்படின்னு சொன்னா பிள்ளை, பிள்ளை நெறி யாருன்னு சொன்னா மாணிக்கவாசகர், அதாவது சாரி சம்பந்தர், திருஞான சம்பந்தர். சி. எல்லாமே சீல பொருந்தி வருது பாருங்க. தாச மார்க்கம் திருநாவுக்கரசர், சகமார்க்கம் சுந்தரர். இப்ப இதை கூட எடுத்துங்க. தாச மார்க்கம் திருநாவுக்கரசர், சகமார்க்கம் தோழமை சுந்தரர், சர்க்குரு மார்க்கம் மாணிக்கவாசகர், புத்திர மார்க்கம் சம்பந்தர். அடிமை நெறி, தோழமை நெறி, குரு நெறி, பிள்ளை நெறி. சரிங்களா? பார்த்து அடுத்தது கொடுக்கப்பட்டதுல பொருந்தாதது எதுன்னு கேட்கிறேன். மாணிக்கவாசகர் 9ஆம் நூற்றாண்டு, சரி. கனிமேதேவையார் 5ஆம் நூற்றாண்டு, சரி. ஏலாதி ஆசிரியர். கம்பர் 12ஆம் நூற்றாண்டு, சேக்கிழார் 13ஆம் நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க. தப்பு, 12ஆம் நூற்றாண்டு தான். ஏன்னா கம்பர், புகழேந்தி, ஒட்டக்குத்தர், சேக்கிழார் இவங்கெல்லாம் சமகாலத்து புலவர்கள். அப்போ 12ஆம் நூற்றாண்டு என்பது அதுதான் சரியா வரணும். இங்க தவறா கொடுத்ததுனால ஆப்ஷன் பி தான் இந்த வினாவிற்கான சரியான விடை. அடுத்தது 84வது. இதை கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க. பொருந்தாதது எதுன்னு கேட்டுருக்காங்க. லவங்கம், சிறுமல்லி, கண்டங்கத்திரி, சிறு நெருஞ்சின்னு சொல்லியிருக்காங்க. அதை நெருஞ்சின்னு கூட வச்சுங்க. இது எல்லாமே மருந்து பொருள்கள் தான், இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருந்து பொருள்கள், இயற்கை தாவரம் தான். இதுல பொருந்தாதது எதுனா லவங்கம். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா சிறுவஞ்ச மூலத்துல சிறுமல்லி, பெருமல்லி, கண்டங்கத்திரி, நெருஞ்சி, சிறுவழுதினை, பெருதுவழுதினைன்னு வரும். இந்த லவங்கம் என்பது ஏலாதிக்குரிய. சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவல் பூ, லவங்கம், ஏலம், 6 மருந்து பொருளானது ஏலாதி. அப்ப இந்த லவங்கம் என்பது இங்கு கொடுக்கப்பட்டதுல வேறுபட்டிருக்கு. அதனாலதான் நான் லவங்கம்னு சொல்றேன். சரிங்களா? அதுதான். அடுத்தது பாருங்க. உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை எழுதி வெளியிட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். மொழி ஆராய்ச்சியில் உச்சம் தொட்ட ஒரு பெருமகனார். கிட்டத்தட்ட 172 இருந்து 176, கிட்டத்தட்ட 172 சிறப்பு பெயர்களுக்கு மேலாக அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றாங்கன்னா மொழி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. மொழி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. யாருன்னா தேவநேய பாவாணர். சரிங்களா? அப்போ உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை எழுதி வெளியிட்டவர் தேவநேய பாவாணர். ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைய காரணமாக இருந்தவர் இல்ல யார் தலைமையில் நடைபெற்றது சொல்லலாம். பாஸ்கர சேதுபதி, இந்த பாண்டித்துறையார் இவங்களாம் அமைக்க முற்பட்டாங்க. பாண்டித்துறையார், பாஸ்கர சேதுபதி, சரிங்களா? அப்புறம் முத்துராமலிங்கர் இவங்கெல்லாம் வந்து 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைக்க முற்பட்டாங்க. அதுல 4ஆம் தமிழ்ச்சங்கம் யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னு வரும்போது இங்க பாஸ்கர சேதுபதி அவருடைய தலைமையில் நடைபெற்றது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 87வது வினா. ஐகாரம் என்ற சொல்லுக்கு முதல் இடை கடை, கடைன்றதுதான் இங்க ஈட்டுன்னு சொல்லியிருக்காங்க. முறையே எந்த மாத்திரை அளவில் ஒலிக்கும்? என்ன குறைஞ்சு ஒலிக்கும்? குறைஞ்சது போக மிச்சம் எவ்வளவு ஒலிக்கும்? இப்போ 50 என்பது ஐன்றது முதல், தலைவன் என்றது இடையில வருது, சரி. கடலை என்பது இறுதியில வருது. இதுதான் ஐகார குறைப்பு. கரெக்டுங்களா? முதல், இடை, கடை. இப்போ முதல்ல இந்த ஐகாரம் வந்து தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைஞ்சு 1.5 மாத்திரையா ஒலிக்கும். சரிங்களா? 1.5. ரெண்டாவது இடையில வரும்போது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை அளவினதா குறைஞ்சு 1 மாத்திரையா ஒலிக்கும். சரிங்களா? கடலை இங்க லை லாஸ்ட்ல வருது, தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரையாக ஒலிக்கும். இப்போ முதல்ல மட்டும் 1.5 மாத்திரை ஒலிக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே 1 மாத்திரையாக ஒலிக்கும். ஆப்ஷன் சி இதாங்க விடை. அப்ப ஐகாரம் என்ற சொல்லானது முதலில் ஒலிக்கும் போது 1.5 மாத்திரை அளவினதாக இருக்கும். இடையிலும் கடையிலும் ஒலிக்கும் போது குறுக்கத்துல, ஐகார குறுக்கத்துல 1 மாத்திரையாக ஒலிக்கும். 1 மாத்திரை குறைந்து விடும். சரி. 88 பொருந்தாததை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இமையவர் அப்படின்னா தேவர், கடவுள் உலகத்துல இருக்கிறவங்க. தாருகன் அப்படின்னு சொன்னா அரக்கன், சரி.
செருணர்னா நண்பர்னு சொல்லியிருக்காங்க, கிடையாதுங்க. செருணர்னா பகைவர். அப்ப இது தப்பு. ஒல்லியவர்னா அறிவுடையவர். சரி, அப்போ இங்க ஆப்ஷன் சி தான் பொருந்தாத ஒரு இணை. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கவனமா பார்க்கணும். என் உயிர், இப்ப 6ஆம் வேற்றுமை அது, 4ஆம் வேற்றுமை கூ. சரிங்களா? என் உயிர், எனது உயிர், இப்போ அது 6ஆம் வேற்றுமை நேராவே இருக்கு, 1. இங்கேயும் 1 இருக்கு. நின் கேள், நினக்கு கேள், நினக்கு எனக்கு அப்படின்னு வரும். நினக்கு இல்ல உனக்கு. சரிங்களா? நினது தாமரை, நினதடி தொழுதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, உனதடி தொழுதி அப்படின்னு வரும். அது போல நினது அப்படின்னா நினக்கு கு அப்படி வரும், 4ஆம் வேற்றுமை. இதுவும் சரியா இருக்கு. தாமரை நயனம், நயனம்னா கண்கள்னு சொன்ன, தாமரை போன்ற கண்கள், அதாவது தாமரை நயனம். இங்க தாமரை சிறப்பான பொருள் முன்னாடி வந்துருக்குது. இது வந்து ஊமை தொகையாக வரணும். சரிங்களா? ஆனா இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, 3க்கு 4 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. அடுத்தது கர கமலம், ஏற்கனவே பார்த்தோம், உருவகம். கமலகரம்னு வரணும், அப்படி வந்தாதான் ஊமை. இங்க கர கமலம், கரமும் கமலமும் ஒன்று என்பது போல சொல்லுது, அதனால இது உருவகம். அப்ப 4க்கு 3 ஆப்ஷன் டில இருக்கு. சரிங்களா? நயன தாமரை அப்படின்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அங்க உருவகமா இருக்கும். அந்த உருவகத்தை இதையும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். சரிங்களா? எண்ணுயிர் 6ஆம் வேற்றுமை, நின் கீழ் 4ஆம் வேற்றுமை, தாமரை நயனம் ஊமை தொகை, கரகமலம் உருவகம். சரிங்களா? ஆப்ஷன் டி. வீட்டின் முன் 5 கோலமிட்டனர். வீட்டின் முன் 5 பேர் கோலம் போட்டாங்க. அப்போ கோலம் போடுறவங்க யாரு? மனிதர்கள். மனிதர்கள்னா உயர்திணை. அப்போ இது ரெண்டுமே அவுட். உயர்திணையில் வெளிப்படையா வருதா, குறிப்பு வருதா? 5 இங்க பலர்பால் தான், அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனா கோலம் யார் போடுவாங்க? பெண்கள் மட்டும்தான் போடுவாங்க. சரிங்களா? அதனால அந்த காலத்துல இருந்த பழக்கத்துல பெண்கள் தான் போடுவாங்க. அப்போ இங்க உயர்திணையில் குறிப்பு வைத்திருக்காங்க. வீட்டின் முன் 5 கோலமிட்டனா அந்த கோலமிட்டவர்ல யாருன்னா பெண், அதுதான் அங்க குறிப்பு. அப்போ உயர்திணையில் குறிப்பு என்பதுதான் இங்க சரியான விடை. அடுத்தது அடுக்கு தொடர் பற்றிய தவறான ஒரு கூற்றை கேட்கறாங்க. சொற்கள் தனித்தனியே நிற்கும். சரிங்க, 2, 3, 4 முறை வருங்க, அடிக்கி வரும். பிரித்தால் பொருள் தரும். சரி, அடுக்கு தொடர பிரிச்சா பொருள் தரும். வா வா வா, போ போ போ, பாம்பு பாம்பு பாம்பு, தீ 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 அப்படின்னு அதெல்லாம் இரட்டித்தே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, விரைவு, வெகிலி, அச்சம், மகிழ்ச்சி பற்றி தெரிவிக்கும், இதை சொல்லலாங்க. ஆனா இந்த இரட்டித்தே வரும் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றாங்கன்னா, தனித்தனியே வந்துட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா அத தனியா சொல்ல முடியாது, அடுக்கு தொடர ஆகாது. இப்போ பாம்பு பாம்புன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன், பாம்பு அப்படி சொன்னா அது அடுக்கு தொடர் இல்லை. பாம்பு பாம்பு அப்படி சொன்னா பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்றோம். இப்போ இரட்டித்தே வரும் என்பதை 2 அல்லது 4 முறை வரும்னு வச்சுக்கலாம். அப்ப இதுவும் ஓகே. இங்க பாருங்க, விரைவு சரி, அச்சம் சரி, வெகுளி சரி, மகிழ்ச்சி காரணமா வருதுன்னு சொல்றாங்க. இப்போ விரைவு காரணமாகவும் வரும், அச்சம் காரணமாக வரும், வெகுளி காரணமாக, கோபத்தின் காரணமாக வரும், மகிழ்ச்சியின் காரணமாக வராது. அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லலாம்னு சொன்னா தவறானதாக இருப்பது ஆப்ஷன் டியே சொல்லலாம். சரிங்களா? இதுதான் இங்க கேட்க வராங்க. இரட்டித்து வருவது இரட்டை கிளவி. ஆனா இங்க கொடுக்கப்பட்டதுல வச்சு பார்க்கும்போது அடுக்கு தொடர் வந்து 2ஆ வரும், 3ஆ வரும், 4ஆ வரும், இப்படி வரும், அடுக்கி கொண்டு வரும். அததான் இங்க இப்படி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டதுல ஆப்ஷன் டி தவறாக இருக்கு. சரி, செய்வாயா எனும் வினாவிற்கு கை வலிக்கும் என தனக்கு வரப்போவதை சொல்வது. வரல, ஆனா வரப்போவதை சொல்றது எதுன்னு சொன்னா உருவது குரல். உருவது குரல். இப்ப உற்றது உரைத்தல்னா வந்தது சொல்றது. உருவது அப்படின்னு சொன்னா வரப்போவது, வரப்போவது தான் உருவதுன்னு சொல்லுவாங்க. அப்ப விடை 8 வகைப்படும், வினா 6 வகைப்படும். ஞாபகம் வச்சுங்க. அறிவினா, அரியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா 6. விடை வந்து 8. சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாயதின் வினாதல், உற்றது உரைதல், உருவது கூறல், இனமொழி போன்ற 8 வகைகளை கொண்டது. சரிங்களா? அப்போ தனக்கு வரப்போவதை சொல்வது உருவது கூறல்.
சரிங்களா? அடுத்தது பாருங்க, படப்பிடிப்பு கருவியில ஓரடி நீளமுள்ள படச்சுருளில் எத்தனை படங்கள் தொடர்ச்சியாக எடுக்க முடியும்? அந்த பிலிம் 16 எடுக்கலாம், 16 ஷாட். படப்பிடிப்பு கருவியில் ஓரடி நீளமுடைய படச்சுருளில் எத்தனை படங்கள் தொடர்ச்சியாக கண்டினியூஸா எடுக்கலாம்னு பார்த்தா 16 எடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பொருந்தாததை கேட்கறான். இங்க ஓமை கொடுத்துருக்கான், உருவகம் கொடுத்துருக்கான். இப்போ ஓமைனா என்ன, உருவகம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓமைனா ஒரு பொருளை, ஒரு சிறந்த பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்புமை செய்வது. ஓமை, இது வந்து ஓமை, முதல்ல வர்றது ஓமை. அது கூட எந்த பொருளை ஓமைக்கப்படுகிறோமோ அந்த பொருளுக்கு பேர் ஓமேயம்னு சொல்லுவாங்க. அப்போ ஓமை முதலிலேயும் ஓமேயம் பின்னாடியும் வரும். இப்ப பாருங்களேன், மலர் அடி, மலர் போன்ற அடி, ஓமை. சரி, அடிமலர்னா அடியும் மலரும் ஒண்ணு, ஓமையும் ஓமையும் ஒன்றென கூறுவது உருவகம். அப்படியே மாத்தி போடுங்க, மலர் அடி. சரி, முத்துப்பல், ஓமை, முத்து சிறப்பான பொருள் முன்னாடி வந்துக்குது, கரெக்ட். விற்புருவம், வில் போன்ற புருவம், வில்லு தான் சிறப்பானது, புருவம் அடுத்தது. இப்ப இங்க புருவில், இதுவும் சரி. ஆனா இங்க பாருங்களேன், மலர் பாதம், இது வந்து ஓமை, பாத மலர்னா உருவகம். அப்ப இது மட்டும் மாறி இருக்கு, இது இங்க வரணும், இது இங்க வரணும். அப்ப கொடுக்கப்பட்டதுல மாறி இருக்குது, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 94 ஆப்ஷன் டி. அடுத்தது 95வது வினா, கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழ், கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாசகம். சரி. புல்லாகி பூடாய், இதையும் நம்ம பார்த்தோம், திருவாசகம் சரிதான். பயவா கலரணையர் கல்லாதவர், கல்லாதவர் வந்து பயவா கலரணையர் கல்லாதவர்னு சொல்றார், திருக்குறள் சரி. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத, இது வந்து பரிபடல்னு சொல்றாங்க, தவறு. 10 சரிங்களா? அந்த கேணியும் எந்திர கிணவும் பெருங்கதை, இதுவும் சரி. கடுகினை துளைத்து 7 கடல் புகட்டி, ஔவையார் சொல்லியிருக்காங்க, தப்பு. இதை சொன்னவர் பாத்தீங்கன்னா இடைக்காடனார். ஔவையார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கடுகுக்கு பதிலாக அணுவினை துளைத்துன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ கொடுக்கப்பட்டதுல இந்த 4ம் 6 மட்டும் தவறாக இருக்கிறது. சரிங்களா? மீதி எல்லாமே என்னதுங்க, சரிங்க. அப்ப இங்க கொடுக்கப்பட்டதுல 1, 3, 4, 5 சரின்னு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4, 6 தவறுன்னு கொடுத்துருக்கு. இப்போ 4, 6 மட்டும் தானே தவறு, இங்க தவறான தானே கேட்டிருக்காங்க. அப்ப 4, 6 தவறு என்பதை சரியா சொல்லலாம். சரிங்களா? 4, 6 தவறு. சரிங்களா? 4, 6 தவறு. சரி. நாமர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சும், இடர்பட மாட்டோம், துன்பம் சொல்ல மாட்டோம். ஏன்னா பெருமான் சிவம் பெருமான் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு இதை பாடினவர் திருநாவுக்கரசர். இப்ப இதுல நமனை அஞ்சும், நமன் அப்படின்னா யமன் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேக்குறாங்க. நமனை அஞ்சும், அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா உருபு மயக்கம், உருபு மயக்கம், நமன் யமன் அப்படின்ற உருபு மயக்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, கிரேக்க தொன்மத்துல, கிரேக்கத்துல பழமையில ட்ராய் போருடன் இணைத்து பேசப்படும் எந்திர யானை இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்க. அந்த கிரேக்கத்துல ட்ராய்னு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தாங்க. ட்ராய் என்பது அங்க ஒரு போர்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு, அதான் ஒரு எப்படி சொன்னா எந்திர யானைன்னு சொல்றோம். அந்த ட்ராய் போருடன் இணைத்து பேசப்படும் எந்திர யானை இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்கறாங்க. எந்திர யானைன்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எதுன்னு சொன்னா பெருங்காதை. இதுல அந்த குறிப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்தது, பொல்லாததில்லை புரைதீர்ந்த என்றவர் வாழ்வினிலே என்று கூறியவர் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன். பொல்லாததில்லை புரைதேர்ந்த என்றவர் வாழ்நிலை, சரிங்களா? யார் சொன்னாங்கன்னா பாரதிதாசன். முன்னறி புலவர் அப்படின்னு சொல்றாரு. முன்னறி புலவர் கொடுக்கப்பட்டதுல பாரதியார், இவர்தான் முன்னறி புலவர். முன்னறி புலவர் என்று அழைக்கப்படுவர் பாரதியார். சரிங்களா? 99. அடுத்தது பாருங்க, முல்லை களியை பாடினார். நெய்தல் களியை பாடினவர் வந்து நல்லந்தோனார். இவர் வந்து நெய்தல் களியை பாடியிருப்பாரு. கபிலர் குறிஞ்சி பாட்டு பாடியவர். பெருங்கடுகோ பாலை பாடியவர், ஒரு பாலைத்தனை. நல்லுரித்திரன் தான் முல்லை களி பாடி.
முல்லைக்கிளி பாடியவர் யாருன்னா நல்லுருத்திரன். சரிங்களா? இதுதான் சரியான விடை. சரிங்களா? நன்றி.